அதான் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் அப்படியே பேசிட்டு இருக்கப்போ பாதியில் இறங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே டக்குன்னு அடுத்து தேங்க்ஸ் கிவிங் வீட்டு வந்துருச்சு. ஸோ யூத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமுமே இந்த மாதிரி தான் யோசிச்சு பார்த்து முடியறதுக்குள்ளே நடந்துடும். என்ன சைன் பண்ணதாகட்டும், படம் ஷூட் பண்ணதாகட்டும், படத்தை முடிச்சதாகட்டும், இப்போ அப்படியே ரிலீஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சு பார்க்கறதுக்குள்ளே நடந்ததுனால தான் இந்த படமும் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு யோசிக்க நிறைய டைம் கொடுத்தோன்னா அந்த டிசிஷன் அப்படியே நம்ம எடுப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ தைரியமாக நிறைய விஷயங்கள் நான் முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் இந்த வேகமாக நடந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே நான் தேங்க்ஸில் விட்ட சில பேர்களை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத தான் ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு காலையில் கென் சொன்ன ஒரு விஷயம் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு கதை கேட்டுட்டு டீ கடைக்கு போனோம், கருப்பியான அக்கௌண்ட்டில் 50 ரூபா கூட இல்லை, ஒரு ஃப்ரெண்டுக்கு ஸ்கேன் அனுப்பிச்சு ஒரு 50 ருபீஸ் அனுப்பிச்சிடுறா அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கு வரலாம். பட் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன். அதாவது என்னடா கஷ்டமான சுச்சுவேஷன் நான் சொல்ல மாட்டேன். என்ன தேவையோ அந்த தேவைக்கு மட்டும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு அம்மா ஒரு 1K அனுப்புங்க, அம்மா ஒரு 2K அனுப்புங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஸ்ட்ரகிளிங்கான அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்த ஒரு ஆள் தான் நான். அங்கேருந்து கென் என்ன நம்பி வந்துட்டான். நான் என்ன நம்பிட்டேன். ஒரு டேரக்டர் ஒரு ப்ரொடியூசரை நம்புறது ஒரு ப்ராசஸ்னா, ஒரு ப்ரொடியூசர் இப்போ ஒரு கதையை வெளில கொண்டு போகிறான், இந்த கதையை நம்பி படம் கொடுங்க, இந்த கதை கண்டிப்பாக ஓடும் அப்படின்னு சொல்லி பல ஃபினான்ஷியல்ஸ்ட்டை ஏறி இறங்கியிருக்கும். அந்த விதத்தில் என்னை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண மாலியன் மான்வி, பிரபா பிரேம்குமார் சார், மேம் அண்ட் சார் 2 பேருக்கும் என்னோட ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். அங்கேருந்து அடுத்தடுத்து எனக்கு இதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண என்னோட கிரெடிட் ப்ரொடியூசர் விஜய் எம்பி. அண்ட் அடுத்து எனக்கு மயிலாடுதுறையிலேருந்து அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரகதி செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருமே எனக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் பல டைமில் பெரிய சப்போர்ட் ஒன்று பண்ணியிருந்திருக்காரு எனக்கு. ஸோ இது எல்லாமே இவங்களோட சப்போர்ட்டால் நடந்த ஒரு விஷயந்தான் இந்த படம். ஸோ இதுக்கு அடுத்து நான் தேங்க்ஸ் அப்படிங்கிறத சொல்லணும்னா, படம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம், இதை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையுமே நம்ம சேர்க்கணும், என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறோம், எல்லாமே சினிமாவுக்கு ரொம்ப புதுசாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சப்ப இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸுக்கு போனால் கரெக்டாக இருக்கும், கண்டிப்பாக அவங்க இந்த படம் மேலே இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு போன சுஷாந்த் சார் அண்ட் ஸ்வைப் ரைட்டோட சித்தார்த் ராவ் 2 பேருக்குமே என்னோட ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். அண்ட் அடுத்து இந்த படத்தை பார்த்த மூமெண்ட்லேருந்து 3 வாட்டி இந்த படம் பார்த்து 3 வாட்டியுமே படம் பார்த்து அழுது இந்த படம் பெருசாக பண்ணணும்னு கடைசி வரைக்கும் எனக்கு நம்பிக்கை கொடுத்து, நீ உழைச்சிருக்க தம்பி, உன் உழைப்புக்கு இந்த படம் கண்டிப்பாக பெருசாக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி கூட இருந்து எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தா, தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தா ராசி சிதம்பரம் சார், அவருக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஸ்டார்டிங்கில் நான் இந்த படத்தை நம்புறதுக்கு முன்னாடியே இந்த படம் ரொம்ப பெரிய படமாக வரும்னு நம்பின விஜய் டிவியை சார்ந்த பாலா சார், பிரதீப் மில்ராஜா அண்ட் சபரி சார் 3 பேருக்குமே நன்றி. அவங்க கூட நான் சேட்டலைட் அசோசியேட் பண்ணியிருக்கிறதுல வெரி ஹாப்பி. அண்ட் இதை தாண்டி திங்க் மியூசிக் சந்தோஷ் சார், அவரும் அவர் டீமும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஷோ பார்த்தாங்க எங்களுக்காக. அந்த ஷோவில் அவங்க எங்கெல்லாம் சிரிச்சாங்களோ, என்னெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்களோ, அது அப்படியே தியேட்டரில் நடந்துச்சு. அது மிகப்பெரிய மாரல் சப்போர்ட் அந்த டைமில் கென்னுக்கும் எனக்கும் அப்படிங்கிறத டெஃபினட்டாக அந்த இடத்துல சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி சொல்லப்போனால் எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நிறையா இருக்குது, அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி அது இருக்குது. அப்படி தான் துல்கர் சல்மான் சாரோட படம் ஐஎம் கேம்னு சொல்லிட்டு ஒரு படம் சென்னையில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு படத்தோட ரைட்டர், ஸோ அவரை பார்க்கறதுக்காக நான் போனப்போ அங்கே நம்ம படத்தோட ட்ரெய்லர் போட்டு காட்டி மறுநாளே அவங்க டீம் வந்து ஃபுல்லாக எல்லாருமே பார்த்து கேரளா ரிலீஸை பெரிய லெவலில் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ டு வே ஃபார் டீம் அண்ட் தேவதேவன் ஃபார் ஆல் த சப்போர்ட் தே ஹவ் கிவன் மீ. அண்ட் அங்கேருந்து கர்நாடகா ரிலீஸ் பண்ணி கொடுத்த ஏவி வெங்கடேஷ் சார், என் கிளாஸ்மேட்டோட அப்பா. ஆனால் அவருக்குமே தெரியாது என் கிளாஸ்மேட் அப்பா அவர் அப்படிங்கிறது, அந்த விஷயமும் அவருக்கு தெரியாது, அவர் கூட தான் நான் படிச்சுன்னு தெரியாது. இந்த படமாக எடுத்துகிட்டு போகிறப்ப வி போத் டிஸ்கவர் தட் வி வேர் கனெக்டட் பிஃபோர் இட் செல்ஃப். ஸோ கர்நாடகாவும் ஒரு பெரிய ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இதை தாண்டி பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக தெலுங்குலையும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப நல்லா நம்பணும். அங்கே நமக்கு என்ன பெரிய நேம் வேணுமா, என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சப்ப இந்த படத்தில் தெலுங்குல நாங்கள் யாரும் தெரியாது, கம்பெனியாக தெரியாது, இதே மாதிரி படத்தில் நடித்தவங்களும் யாரும் அப்படின்னு தெரியாது. ஸோ அப்போ அந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் ஆடியன்ஸை தெலுங்குல பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப சந்தீப் அண்ட் வினித்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை பார்த்தேன். என் வயசில் சிமிலராக ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சு தெலுங்குல நிறைய படங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்த 2 பேர். அவங்க படம் பார்த்து உள்ளே வந்தாங்க. வந்து அவங்க ஒரு டேரக்டர்ஸாக அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டு ஒரு ஒரிஜினல் தெலுங்கு படத்துக்கு என்ன எஃபர்ட் போடணுமோ அது எல்லாத்தையுமே போட்டு தெலுங்குல சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி அங்கேயுமே படம் ஒரு பெரிய நம்பர் பண்ணிட்டு இருக்கு. அதுக்குமே ஐம் வெரி ஹாப்பி. ஸோ அந்த படத்தில் நடித்த சுராஜ் சாரை வந்து நான் ரொம்ப நாளாக ஒரு க்ளோஸ் டு மலையாளம் ஃபிலிம்ஸ் பார்க்குற ஒரு சில ஆட்களில் ரொம்ப லாங் பேக்லேருந்தே நான் இருக்கேன். இங்கே ஃபோரமில் படம் ரிலீஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துருவேன். ஸோ அப்படி பல படங்களில் நான் பார்த்த சுராஜ் சார், அவரை எப்படி இதுக்குள்ளே கூட்டு வந்தவங்கிற கதையை சாரும் நிறையா சொல்லிட்டாரு, நானும் நிறையா சொல்லிட்டேன். பட் எனக்கு சுராஜ் சாரை பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அட்மிரேஷன் இருந்துச்சு. ஏன்னா நான் சொல்லிட்டே இருப்பேன், டொவினோ வந்துட்டு தீவண்டின்னு ஒரு படம் பண்ணுறாரு, அதில் டொவினோக்கு மாமனாராக நடிக்கிறாரு, அடுத்த படத்துலேயும் சௌபினுக்கு அப்பாவும் நடிக்கிறாரு, அடுத்து ஹீரோவாகவும் பண்ணுறாரு, எப்படி ஒரு மனுஷனால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி நான் நிறைய பேர்ட்ட பேசியிருக்கேன். அப்படிப்பட்ட சுராஜ் சாரை க்ளோஸ் பையில் பார்க்குறது இட் வாஸ் வெரி ஹாப்பி. இப்போ சுராஜ் சாரா இல்லாமல் இஸ் மை படி ஆஃப்டர் ஹைதராபாத். தேங்க்யூ ஸோ மச் சார், இட் வாஸ் கிரேட் வாக்கிங் வித் யூ. அண்ட் தேவதர்ஷினி மேமும் அப்படிதான், என்ன கருப்பையா ஹாப்பியான்னு ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து மேம் கேட்டுகிட்டே இருக்காங்க. வெரி ஹாப்பி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் இன் டு திஸ் ஃபிலிம். அண்ட் நளினி மேம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட பிளெஸிங்ஸும் என்னைக்கா இருந்தாலுமே எங்களுக்கு ரொம்ப தேவை. அண்ட் அபவுட் ஹீரோயின்ஸ் ஐ செட் 3 பேருமே எனக்கு சிஸ்டர்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் இந்த படத்தில் எனக்கு இந்த மாதிரி எனக்கு கோஆப்ரேட்டிவாக இருந்து 3 பேரும் ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீனாட்சி, அனிஷ்மா அண்ட் பிரியான்ஷி. அண்ட் அங்கேருந்து ஆரம்பிச்சு கேரன், சோனி, மணியன் கேங்குங்கிறத மணி, முகேஷ் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்க கூட ஒர்க் பண்ணது. அண்ட் தாஜ், ஸோ ஹாப்பி சீயிங் ஆன் யூ ஸ்க்ரீன். அந்த இடத்துல என்னோட டெக்னிக்கல் டீம் பற்றியுமே நான் போன ஈவெண்ட்டில் பேசிட்டேன். டிஓபி விக்கி, ஆர்ட் டைரக்டர் ராமு சார், எடிட்டர் நேஷ்,
அண்ட் காஸ்டியூம் பண்ண காவியா அண்ட் போஸ்டர் டிசைன்ஸில் கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இன்னைக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்க கபிலன் எல்லாருக்குமே என்னோட பெரிய தேங்க்ஸ். ஸோ இப்போ அதை தாண்டி இப்போ இது ஏன் சக்ஸஸ் மீட்டாக இல்லாமல் தேங்க்ஸ் மீட்டாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி நிறையா வச்சாங்க. நான் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், சக்ஸஸ்ங்கிறது டெம்பரவரி தான், படத்துக்கு படம் மாறும். ஆனால் நான் எந்த படம் பண்ணாலும் எல்லாருக்குமே நன்றியோடு இருக்கிறதுங்கிறது என்றைக்குமே மாற போகிறது இல்லை. ஸோ அதுக்காக தான் தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக வைக்கணும் அப்படிங்கிறத யோசித்தேன். ஸோ இன்னைக்கு சக்ஸஸ் பெரிய நம்பர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுலாம் எல்லாருமே சொல்கிறாங்க. பட் இந்த மார்ச் 19 அப்படிங்கிற டேட்டை முடிவு பண்ணப்போ மார்ச்ங்கிறதே ட்ரை மாதம், எந்த படம் வந்தாலும் ஓடாது, பெரிய படம் வந்தாலும் ஓடாது, நீ எப்படி அவ்வளோ தைரியமாக கொண்டு வர அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இன்னொரு பேன் வேர்ல்டு படம் ஒன்று அதே டேட் போட்டாங்க. அதுக்கடுத்து இன்னொரு பேன் வேர்ல்டு படம் டேட்டு போட்டாங்க. அடுத்து தமிழ்லேயே ஒரு மிகப்பெரிய படம் டேட்டு போட்டாங்க. ஸோ 4 படமும் வருது, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப நான் கென்ட்ட பேசினேன். நம்மளோட டார்கெட்டுங்கிறது ஒரு 150 200 ஸ்க்ரீன். நம்ம ஒரு புது ப்ரொடக்ஷன், புது ஹீரோ, ஒரு படம் பண்ணியிருக்கோம். நம்ம எதிர்பார்ப்பே இவ்வளோ தான். அந்த எதிர்பார்ப்பு என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அதை நம்பி நம்ம தேட்டருக்கு வரலான்னு கடைசி வரைக்கும் நானும் கென்னோம் ஸ்ட்ராங்காக நின்னோம். ஏன்னா அந்த 4 நாள் லீவை நான் ஸ்ட்ராங்காக நம்பினேன். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை படத்துக்கு ஒரு டாக்கு கிரியேட் பண்ணிட்டா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை படம் ஓரளவுக்கு நல்லா போயிடும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். அந்த பிலீஃப் தான் எங்களுக்கு இந்த சக்ஸஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா நான் எங்களோட எதிர்பார்ப்பு இவ்வளோ தான் இருந்துச்சு. அது மீறி வந்தது எல்லாமே கடவுளோட பிளெஸிங்ஸாக தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த எதிர்பார்ப்பு எவ்வளோ மாடஸ்ட்டாக இருக்கோ அது வரைக்கும் இன்னும் கென்னுக்கு பல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயம்புத்தூர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்க்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்டார், இன்னும் எவ்வளோ உயரம் போகணும் கென் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அவர் இந்த உயரத்தை எதிர்பார்க்கல, அவர் எதிர்பார்க்காத வரைக்கும் பெரிய உயரம் போயிட்டே இருப்பார் கென் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அண்ட் கென் ஆஸ் அ பர்சன் இப்போ ஒரு சக்ஸஸ் இருக்குது, ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. இந்த பக்கம் திரும்பினா குழந்தைங்களாம் கென்னுங்கிறாங்க, அந்த பக்கம் திரும்பினா பொண்ணுங்கள்லாம் கென்னுங்கிறாங்க. இதெல்லாம் மீறி கென் அப்படிங்கிற பையன் யார் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, பூஜை போட்ட அன்னைக்கு பயங்கர இமோஷனல் ஆகி அண்ணா அப்படின்னு சொல்லி கண்காலிங்க நின்று ஒரு பையனை பார்த்தேன். ஷூட்டிங் முடிகிற அன்னைக்கு அண்ணா நினச்ச மாதிரியே முடிச்சிட்டோண்ணா, நம்மளை யாருமே நம்பல, நம்ம தான் நம்மளை நம்பணும், பண்ணிட்டோண்ணா அப்படின்னு சொல்லி கண்காலிங்க நின்று அதே பையனை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு எனக்கு பக்கத்தில் கென் பக்கத்தில் நிற்கிறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. நான் கீழே இருந்து படத்தை பார்த்து நான் அழுதுட்டு இருக்கேன், மேலே கென் படத்தை பார்த்து அழுதுட்டு இருக்கான். கமலா முடிஞ்சு 2 பேரும் நேரில் போய் மீட் பண்ணுறோம். அன்னைக்கு வரைக்கும் அந்த கென் மாறல. ஸோ அவனோட பேசிக்கான ஆசை என்ன இருந்துச்சுன்னா, SBOல ஸ்டேஜ் ஏறும்போது ஒரு 200 பேர் கை தட்ட மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் அவனோட ஏக்கம். அந்த 200 2000 மாறிச்சு, அந்த 2000 இன்னைக்கு 2 லட்சமாக மாறி இருக்கு. அது நாளைக்கு 2 கோடியாகவும் மாறணும், அதையும் நான் பார்க்கணும். அப்படிப்பட்ட நம்ம வீட்டு பையன் ரொம்ப கிரவுண்டடான, இமோஷனலான, ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு ஆளை தான் பார்க்குறேன். அதனால தான் இன்னைக்கு ஹீரோவாக இருக்கேன் கென். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. நானே இவ்வளோ பேசுகிறேனே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. நானும் வெளில இருந்து ஒரு கென்னோட ஃபேனாக அட்மையர் பண்ணி தான் அந்த விஷயங்களை கூட இந்த ப்ராசஸில் இருந்துட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அண்ட் பார்வத்தா ஆஸ் அ கம்பெனி எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எப்படி ஆரம்பித்தோம், என்ன வயசு, இதெல்லாம் நிறையா பேசியாச்சு. பட் ஆஸ் அ கம்பெனி நான் இன்ஸ்டாகிராமில் போடுற போஸ்ட் ஆகட்டும், எல்லா விஷயங்களுமே விஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு எப்பயுமே நமக்கு எல்லை இல்லாத ஒரே விஷயம் கற்பனை தான். இப்படி ஒரு படம் பண்ணணும், அப்படி ஒரு படம் பண்ணணும்னு நம்ம யோசிச்சு ஒரு டேரக்டராக நம்ம உள்ளே வரோம். பட் இந்த இண்டஸ்ட்ரி டேரக்டர்ஸை எந்த அளவுக்கு கரெக்டாக ட்ரீட் பண்ணுதுன்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆஸ் எ டெபியூ டேரக்டராக நான் ஒரு ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அம்மமுத்து சூர்யான்னு சொல்லி இப்போ படம் பண்ணுறாப்ல அவருமே நிறைய டெபியூ டேரக்டர்ஸாக ஒரு ப்ராசஸை கோ த்ரூ பண்ணியிருக்காரு. முதல்ல போனால் ஒரு டெபியூ டேரக்டருக்கு எதுக்கு பெரிய சம்பளம், இவ்வளோ தான் உங்களுக்கு சம்பளம், முதல் படம் பண்ணி ஹிட் அடிச்சிட்டுன்னா அடுத்த படத்தில் நீ கோடியில் சம்பாதிக்க போகிறேங்கிறது ப்ரொடியூசர்கிட்ட இருந்து வர ஒரு காமனான வார்த்தை. ஆனால் எனக்கு எப்பயுமே கேள்வியாக இருந்துச்சு என்னன்னா, அந்த முதல் படம் முடியறதுக்கு என்ன கால அவகாசம் யாருக்கும் தெரியாது. 6 மாதத்தில் முடியுமா, 1 வருஷத்தில் முடியுமா, 2 வருஷத்தில் முடியுமா தெரியாது. அந்த 2 வருஷம் அந்த டேரக்டர் என்ன பண்ண போகிறான், அவன் லைஃப் ஏன் அவ்வளோ அன்சர்டனாக இருக்குது. அப்போ எல்லா ப்ரொடியூசரும் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, எங்கே இக்கட்டா மாட்டிக்கிட்டேன்னா சொல்லி நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன். ஏன் முதல்ல ஒரு டேரக்டர் இக்கட்டான சொல்லி மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. அவனை எவ்வளோ ஒரு நல்ல மைண்ட் ஸ்பேஸில் வச்சுக்கிறனோ அவ்வளோ நல்ல படம் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டேரக்டரை அவனோட விஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம சப்போர்ட் தான் பண்ணுறோன்னு தவிர நம்ம டேரக்டர் தான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி கிரவுண்டடாக என்றைக்குமே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு கம்பெனியாக தான் பார்வத்தா வரணும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அண்ட் சக்ஸஸ்க்கு அப்புறம் கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய நம்பர் பண்ணிடுச்சு, இது பண்ணிடுச்சு, கென்னுக்கு என்ன பிரைவேட் ஜெட் வாங்கி கொடுக்க போறீங்களா, ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்க போறீங்களா, கார் வாங்கி கொடுக்க போறீங்களான்னு இதெல்லாம் இன்னைக்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கேட்குறாங்க. ஆனால் கதை கேட்ட மொமெண்ட்டே இந்த படம் சக்ஸஸ்னு முடிவு பண்ணி கென்னுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். அது என்ன கிஃப்ட்னா ஸ்ட்ரீட் பாய் ஸ்டுடியோஸ். ஸோ இந்த கம்பெனியில் இந்த படம் இல்லை எந்த படம் பண்ணாலும் டேரக்டரையும் ஒரு ப்ரொடியூசர் ஆக்கி அவங்களுக்கு படத்தில் ஒரு சதவீதம் கொடுத்து அவங்களையும் அந்த ப்ராஜெக்டை ஓன் பண்ண வச்சு வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியோட மோட்டோ. இதை தொடர்ந்து ரெகுலராக பண்ண போகிறோம். ஏன்னா நான் ஒரு டேரக்டர் ஆக ட்ரை பண்ணி உள்ளே வந்தவன். ஒரு டேரக்டரோட கஷ்டம் புரியும், அவனோட வேலை புரியும், விஷன் அவனோடது, அதோட சப்போர்ட் மட்டும் தான் ஒரு ப்ரொடியூசரோடது. என்னைக்கா இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசராக மட்டும் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் எந்த டேரக்டரும் லைஃபோட அன்சர்டனிட்டி இருக்கக்கூடாது. ஜெயிச்சா மட்டும் தான் உனக்கு லைஃப்ங்கிறது கிடையாது. இது ஜெயிக்கலனாலும் எல்லாருக்கும் இங்கே லைஃப்னு ஒன்று இருக்குது. அந்த லைஃபை பார்த்துக்க என்னைக்கா இருந்தாலும் ஒரு ப்ரொடியூசராக நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். Thank God, thank you so much. And நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, but I just want to say thank you so much, Ken. Thank you so much for giving me this character, Anugraha, because Auto Anna and so many people are recognizing me as Anugraha, so I'm very, very thankful to you. Thank you so much. And I'd like to thank everybody who here in this room. Thank you so much to all the makeup artists, the technicians, and even the camera person.
Vicky bro. And yes, I'd like to thank everybody. And கடவுளுக்கு ரொம்ப நன்றி and உங்களுக்கு ரொம்ப நன்றி. Thank you for giving me this opportunity to prove myself. And எனக்கு இந்த ஸ்டேஜ் வரதுக்கு ரொம்ப like I wouldn't have been able to do it without anybody's support. So thank you so much for giving me this beautiful platform. Calls வருது, ரொம்ப like messages வருது. So ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எவ்ரிபடி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கென் அண்ட் கேங். ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல். தேங்க்யூ. செகண்ட், தேங்க்யூ ஸோ மச் கென் அண்ட் கருப்பையா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. வெரி கிரேட்ஃபுல். எதுவும் பிளான் பண்ண மாதிரி இல்லை, அப்படியே ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் சோஷியல் மீடியாவில் கூட வர சப்போர்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ ஹேட் அ ரியலி கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். வெரி வெரி ஹம்பிள், வெரி நைஸ் பீப்புள். பட் யா, தேங்க்யூ ஸோ மச். என்ன ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது கூட சேர்ந்து நல்லா நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அது அடியோட நடியும் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா தேட்டர் விட்டு வெளியே வந்துட்டு ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கால் அடித்து என் பையன் நடிச்சிருக்கான்னு தெரியுமா என் பையன். எங்கள் அப்பா நான் கிராஜுவேட் ஆகும்போது கூட இவ்வளோ கால் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் அப்பா இவ்வளோ பெருமைப்பட வச்சு, எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ பெருமைப்பட வச்சதுக்கு ரொம்ப நன்றி கென், ரொம்ப நன்றி. அண்ட் இவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ், தேவதர்ஷினி மாமோட எனக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்டே தேவதர்ஷினி மாமோட நளினி மாமோடு சொல்கிறாங்க. 2 பேர் நடிக்கிறது பேர் எனக்கு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண வச்சு அவ்வளோ கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கென் அண்ட் கேங். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ. சோஷியல் மீடியாவிலையும் இவ்வளோ பேர் சப்போர்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. மேலும் நெக்ஸ்ட் பார்வதா என்டர்டெயின்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணுறாங்களோ, அவர் கருப்பையா சார் என்னென்ன பண்ணுறாரோ அதுக்கு இன்னுமே சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆசையோடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அந்த பாட்டு பாடியிருக்காட்டி நான் எமோஷனலாக இருக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டேன். ஆக்சுவலாக நான் இப்படி ஒரு படத்தில், ஓ மை காட், நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டாங்க இப்படி நான் ஒரு படத்தில் நடிக்கணும்ட்டு. சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னடா இது, சின்ன வயசுலேருந்து எனக்கு இது ஒரு கனவு, ஒரு ட்ரீம். நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக நம்பல, ஒரு பயம். வேண்டாம், லண்டனில் பிறந்த நான், அங்கேருந்து எப்படா நீ இங்கே சென்னையில் சினிமாவில் நடிக்க போகிற, இங்கே இருக்க நிறைய பேருக்கே ஆக்சுவலாக வாய்ப்பு இல்லை. ஸோ அதை தாண்டி நீ எப்படிடா நீ உள்ளுக்குள்ளே போகிறேன்ட்டு நிறையா கேள்வியில் இருந்தது நிறைய பேருக்கு. அப்போ தான் நான் ஓகே சின்ன தமிழாண்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி சின்ன தமிழாண்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி, சரி ஓகே இப்படி சான்ஸ் வந்து கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஏதாவது ஒன்று செய்து இன்ஸ்டா, டிக்டாக், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஏதாவது ப்ரூவ் பண்ணுவோம்ண்டு ஸ்டார்ட் பண்ணினேன் நான். அதில் வந்து எனக்கு கென் வந்து ஒரு மெசேஜ் போட்டு, ப்ரோ நீங்கள் சென்னைக்கு வரும்போது நாங்கள் மீட் பண்ணலான்ட்டு சொல்லிவிட்டு எனக்கு இந்த ஒரு படம் ஒன்று இருக்குது, நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீ இன்ஸ்டாகிராமில் நீ என்ன பண்ணுறியோ அதை நீ இங்கே பண்ணு என்று சொல்லி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தவர். அந்த நேரத்தில் வந்து ஓகே பார்ப்போம், நடக்குதான்ட்டு பார்ப்போம்ட்டு தான் இந்த மைண்ட் செட் இருந்தது. என்ற கென்னை எனக்கு அப்போ புதுசு, இந்த இண்டஸ்ட்ரியே எனக்கு புதுசு. ஆனால் ஒவ்வொரு மாதமும் எனக்கு வந்து அவன் கோல் அடித்து சொல்லுவான், நான் இந்த ஆஃபீஸுக்கு போகிறேன்டா, இவங்க இது பண்ணிட்டாங்க, இது என்ன ஆஃபீஸாக போவேன். ஆக்சுவலாக நான் அப்போ யோசிப்பேன், என்ன இவனே ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எங்களை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நான் யோசிப்பேன். ஆனால் எனக்கு ஒரு நாள் ஃபோன் அடிச்சு சொன்னால், ஆகஸ்ட் 25 நீ வந்து சென்னைக்கு வரப்போகிற, வந்து இந்த படத்தில் நீ நடிக்க போகிறேன்ட்டு சொல்லி நான் போனேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரு ஆறேன் ஒரு ரூமுக்குள்ள, ஒரு குட்டி ரூம், இந்த சைஸ் தான் இருக்கும். ரூமுக்குள்ள வந்து ஒரு 10 பேர் படுத்துருக்குறாங்க. எங்கள் அப்பா சொன்னார், நீ போய் அங்கே ஏமாற போகிற, என்ன ஆனால் பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் இல்லை எனக்கு கென் மேல் நம்பிக்கை இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே போன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஐயோ அடுத்த 7 மாதம் இப்படி தான் இருக்க போது என் லைஃப்னு நினச்சேன். ஆனால் ஆக்சுவலி அப்படி நினச்சிருக்கக்கூடாது. நான் அங்கே படுத்திருந்த முழு கேங் வந்து கென் அண்ட் கேங் தான். ஸோ அவங்க தான் இப்போ இந்த படம் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அது இப்போ சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலாக பெருமையாக இருக்குது. ஏன்டா சக்ஸஸுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லை. எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட ஆர்ட்டுக்கு ஹார்ட் இருந்தால், பேஷன் அது இருந்தால் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ஐயோ என்னடா அம்மா சாரி, ஏதோ ஒரு ஃப்ளோவில் நான் பேசுகிற மன்னிச்சிருங்க. பட் யா, கென்னுக்கு நன்றி. அண்ட் கென் அண்ட் கேங்காக என்னையும் அதில் சேர்த்துக்கிட்டான். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஓவராக பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. மற்றது
சுராஜ் சார் தேங்க்யூ உங்களோட கைண்ட் வேர்ட்ஸ் சப்போர்ட்டுக்கு. ஷூட்டுக்கு அப்புறம் வந்து நீங்கள் என்கிட்ட நான் பேசினது, எனக்கு அட்வைஸ், சினிமா பற்றி தந்த அட்வைஸ் எல்லாம் நன்றி. நளினி மேம், நான் வந்து எங்களோட அம்மாவோட சாப்பாடு மிஸ் பண்ணுறேன்ட்டு நான் சொன்னேன் நான். ஸோ அதுக்கு எனக்கு இடியப்பம், சோதி, எங்களோட நாட்டு சாப்பாடு எல்லாம் எனக்கு எங்கேயோ இருந்த ஒரு பேக்கரியிலேருந்து வாங்கி கொடுத்து எனக்கு சாப்பாடு கொடுத்தா நன்றி. கிரேஸ் அண்ட் டி கருணாஸ் அங்கிளுக்கு நன்றி. ஏன்னா 7-8 மாதமாக உங்கள் வீட்டில் தான் நான் இருக்கிறேன். ஸோ சாரி கிரேஸ் ஆண்டி, நான் இனிமேல் ஒவ்வொரு நாளும் நான் எந்திரிச்சு குளிப்பேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் எனக்கு சாப்பாடு போட்டு அதெல்லாம் பண்ணுறது வந்து தேங்க்ஸ், நன்றி. வேறு விக்கேண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து என்னைய ஐயோ இல்லை வேண்டாம். விக்கேண்ணா, நீங்கள் வந்து ஃப்ரேமில் நீ அழகாக இருக்கிற, உனக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குதுன்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்க. ஸோ டெக்னீஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்மையாக. தேவதர்ஷினி மேம் தேங்க்யூ. யா யா ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்கும், இங்கே வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் பேர் வந்து சின்ன, அடுத்த தேங்க்ஸ் மீட் இல்லாட்டி சக்ஸஸ் மீட்டில் உங்களை நான் கண்டிப்பாக கன்ஃபார்மாக நான் சந்திப்பேன். நன்றி நன்றி. சினிமா இட்ஸ் அ ஹியூஜ் திங். இந்த சினிமாவில் டெடிக்கேட்டடாக ஒரு பேஷனோட பொறுமையாக ஒர்க் பண்ணனா இந்த சினிமா நிறைய விஷயம் நம்மளுக்கு தரும். அது மாதிரி எனக்கு தந்தது தான் யூத். இந்த யூத் எனக்கு தந்த கென்னுக்கும் கருப்பையாவுக்கும் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. And all the artists and the technicians who have worked in this film, from the focus puller till the spot boy, எல்லாரும் இந்த படம் நல்ல எனர்ஜியில் இருக்குன்னு நினச்சதுனால தான் இந்த சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச் மீடியா அனைவர்களும், எனக்கு ரொம்ப நன்றி. நான் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கருப்பையா ப்ரோ தான். ரொம்ப ரேண்டமாக நான் அவரை வந்து பார்த்ததே கிடையாது, ஃபோனில் மட்டும்தான் பேசியிருக்கோம். மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் தெரியும். அப்போ ஒரு ரேண்டமாக எனக்கு வேறு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று அமுச்சு, இந்த ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணலாமா, எடிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். பண்ணலாங்க அப்படின்னு அதை பற்றி பேசி, அவர் தான் ரைட்டர் அந்த படத்துக்கு, வேறு ஒருத்தர் டேரக்டர், அவருக்கு கேட்டிருந்தாரு நம்ம பண்ணலாமான்னப்போ சரி ஓகே அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். அது ஒரு 1 month 2 months போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி, உங்களுக்கு கென் தெரியுமா, கென் கருணாஸ் இருக்கார்ல தெரியுமானா, தெரியும்னா அவர் ஒரு படம் பண்ணுறாரு, அது நரேஷன் நாளன்னைக்கு இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கா, நீங்கள் பண்ணலாமா? நான் சொன்னேன் எனக்கு கொடுத்தா போதுன்ற மாதிரி இருந்தேன், அப்போ வந்து இன்ட்ரெஸ்டட்லாம் இல்லை. ஸோ அப்போது நரேஷனுக்கு போனோம். நரேஷனுக்கு போனோடனே மடிப்பாக்கத்தில் கென் வீட்டுக்கு நரேஷன் போனோம். ஒரு 10 பேர் இருந்தாங்க. கென் வந்து நரேட் பண்ணார். கென் வந்து முக்கியமாக இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நரேஷன் பயங்கரமாக பண்ணுவார். நான் ஒரு 2-3 நரேஷன் தான் கேட்டிருப்பேன், சூப்பராக பண்ணுவார். படம் பார்க்குற மாதிரி இருக்கும் நரேஷன் வந்துட்டு. ஏன்னா நான் எப்போவுமே பவுண்டு மட்டும்தான் வாங்கிப்பேன், ஏதாவது ஒரு படம் கதை கேட்க போனால் பவுண்டு கொடுத்துருங்க, ஏன் நரேஷன் வேணாம், ஒரு 2 hours இல்லை 3 hours சொல்லுவாங்க. கென் ஒரு 2 hours 2.5 hours சொல்கிறாரு நரேஷனு. பயங்கரமாக இருந்துச்சு நரேஷன் வந்துட்டு, படம் பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு அப்போவே முடியாயிடுச்சு, இது செம்ம, நம்மளுக்கு நல்ல வேலை கருப்பையா ப்ரோ தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லது பண்ணியிருக்காரு, நம்ம கன்ஃபார்மாக. அப்புறம் அன்றைக்கே ஃபோன் பண்ணி, ப்ரோ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், நம்ம அடுத்தது அந்த ரெமுனேஷன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்தது என்னென்னு பார்ப்போனாரு. அப்போ தான் சொல்கிறாரு நான் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றார் கருப்பையா ப்ரோ. எனக்கு அது அடுத்த ஷாக்கு, என்னடா இது இவர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்றாரு. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க 2-3 பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நம்ம எப்போவுமே அதை சப்போர்ட் பண்ணோம், சரி இவர் கண்டிப்பாக பண்ணிடுறோன்னு. அந்த காலுக்கு அப்புறம் கரெக்டாக புல்மேனில் பூஜை போட்டார், கரெக்டாக ஷூட்டிங் போனோம், ஷூட்டிங் முடிஞ்சு இப்போது அதான் புல்மேனில் நம்ம அந்த கேன்வாஸ் வைப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி இப்போ பாருங்கள் தேங்க்ஸ் மீட்டில் வந்து வச்சுருக்காரு. இது எல்லாத்துக்குமே காரணம் கருப்பையா ப்ரோ தான். எனக்கு அதுவே ஒரு பெரிய ஷாக்கு. எப்படி இவர் என்னோட காலேஜ் ஜூனியர்னு அப்புறம் சொல்கிறாரு, அவர் வந்துட்டு என்னது காலேஜ் ஜூனியர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதான் இவர் எனக்கு, நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறோம், அங்கே இருக்க ப்ளஸ்ஸு மைனஸும் பார்ப்போம். இவர் புதுசாக இருக்கார், ஏடின்றாரு. ஸோ அவர் என்னெல்லாம் கடந்து வந்திருப்பார், ஒரு ஏடியாக இருக்கும் போது அவர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பார், இது எல்லாமே தாண்டி இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்து இன்றைக்கி இது வரைக்கும் நடக்குது அப்படின்னா அது ஃபுல்லாக அவரோட ஷோல்டர்ஸில் தான் முக்கியமான விஷயம். இன்னொன்று இந்த மணி அவர் ஒரு விஷயம் எப்போவுமே சொன்னார், என்னென்னா சைன் பண்ணும்போதுலேருந்து சொன்னது என்னென்னா, நான் வந்து இந்த டியூரேஷன் இந்த 220 வச்சுக்கணும், அதெல்லாம் கிடையாது, நம்ம வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்குறோம், அது கண்டென்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவர் நம்பர்ஸ் எதிர்பார்த்து இந்த நம்பர்ஸ்க்காகலாம் அந்த படம் பண்ண மாதிரிலாம் தெரில. ஸோ அவர் ஹோல் ஹார்ட்டடாக ப்ரெசென்ட் பண்ண ஒரு ஃபிலிம் தான் யூத். ஓகேங்களா. அப்புறம் செகண்டரி கென் தான் வந்து எப்படின்னா, அதான் சொன்ன நரேஷன்லேருந்தே கதை சொல்லிகிட்டே இருப்பார் அவர். நீங்கள் அதான் சொன்னீங்க, அந்த நான் ப்ரீ ரிலீஸில் சொன்ன மாதிரி தான், ஆன் ஸ்க்ரீனில் கென்னை பார்க்குறது தான் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் கென் வந்துட்டு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அதே மாதிரி ஒரு பிஜிஎம்மோடு தான் சுற்றிட்டு இருப்பார் எப்போவுமேன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் கென் வந்துட்டு. எப்போவுமே வரும்போது ஒரு பிஜிஎம், போகும்போது ஒரு பிஜிஎம், எடிட்டில் ஒரு பிஜிஎம், அந்த மாதிரி பிஜிஎம்மோடே ஒரு ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட் தான் கென் வந்துட்டு.
ஸோ அப்புறம் கென் ஏடிஸ் லோஹித், ரித்தேஷ், சாரி டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது, நிறைய பேர் இருக்காங்க. யார் ஈஸ்வர் இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆக்சுவலி சின்ன சொன்னான் இந்த மாதிரி கென்னன் கேங்கில் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி அப்படின்னு நான் சொன்னான் வந்துட்டு. ஆனால் உண்மையாலே சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே கென்னன் கேங் தான். தேவதர்ஷினி மேம் கென்னன் கேங் தான், பார்க்க தான் வந்து அப்படி. அதனால சுராஜ் சார் கென்னன் கேங் தான். ஸோ எல்லாருமே கென்னன் கேங் தான் இங்கே வந்துட்டு. அதனால தான் ஃபிலிம் பை கென்னன் கேங். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க நிற்கிறதுக்கு வந்துட்டு. எமோஷ்னலாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. டெக்னிக்கலி இது என்னோட 3வது படம், பட் டெபியூட்டாக இதாக ரிலீஸ் ஆகணும்னு இருந்திருக்கு. எல்லாமே அதான், எல்லாம் நம்ம ப்ரே பண்ணதுக்கும் எல்லாத்துக்கும், இந்த யூனிவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நன்றி. என் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹரி, அருள், அஸ்வின் அண்ட் டிஓபி விக்கி ப்ரோ, காஸ்டியூம்ஸ் காவ்யா, அப்புறம் எல்லா டெக்னீஷியன்ஸும். அண்ட் கெட்டவன் மணி ப்ரோக்கு வந்து பெரிய ஃபேன். எனக்கு இந்த படத்துலேருந்து அவர் ரீல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன், பெரிய ஃபேன். அண்டு எல்லாத்த விட யூத்துக்கு நான் தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பெரிய ஃபேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ ஆல். சக்ஸஸ் லாஸ்ட்டாகவே ஒரு சக்ஸஸ் நடந்தது. இது ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பரியரும் பெருமாள் நடந்த இடம், அந்த ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இந்த சக்ஸஸ் மீட்டிங்க நடக்குது. தேங்க்யூ கருப்பையா, தேங்க்யூ கென். இந்த விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் கருப்பையா பேசுனது தான். இங்கே பணத்துக்காக பண்ணுறது இல்லாமல் ஆர்ட்டுக்காக பண்ணுற விஷயம் பேசுனது, அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் எல்லாருக்குமே. தேங்க்யூ. ரொம்ப கடந்த 15 நாளாக டே நைட்டு 24 hours ஒர்க்கு. முன்னெல்லாம் சினிமாவில் வந்து எங்கேயாவது 10 நிமிஷம் டைரக்டர் கூப்பிடுவாரா, ஏதாவது ஒரு டைலாக் போடுவாரா, இவ்வளோ வாங்கியிருந்தும் ஒருத்தர் கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு ஏங்கின காலமெல்லாம் போய் இப்போ ஒரு 10 ப்ராஜெக்ட்டு டே நைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லீட் ரோலில். ஒரு 40-45 வரும்போது கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. இப்போ 60 வயசில் 24 hours, அதுவும் டே நைட்டில் காடு மேடெல்லாம் ஐயோ சொல்ல வேண்டாம். ஸோ தேங்க்யூ கண். ரொம்ப அசுரந்தனை வியந்த படம். அந்த காட்டுக்குள்ளே அந்த முயல் பிடிக்கும்போது அப்பா அது நான் ரொம்ப மெய் மறந்தது அந்த சீன். அன்றைக்கி வந்து இவங்க ஃபாதர் எனக்கு ரசிகர், ஃப்ரெண்ட், ரொம்ப ரசிகர். கருணா சார் என்னுடைய தீவிர ரசிகர் ஃபார் டைலாக்ஸ், அப்புறம் ஆக்டிங், எவ்ரிதிங் ரொம்ப ரசிப்பார். அவர் ரொம்ப சீனியர் என்னை விட, பட் அவ்வளோ என் மேலே ஒரு கருணை, ரசிகர், ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு அக்கறை எடுத்துக்குவார். அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். ஸோ அவருடைய சன்னு அந்த நடிப்புக்காக இவருக்காக போனேன், கருணா சார் பையன் நடிக்கிறதுக்காக போனேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி அசுரன், கங்க்ராச்சுலேஷன். அந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கணும். அது வெற்றிமாறன் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து கருணாஸ் சார் படம் பண்ணுறாரு அப்படின்னாங்க. படம் பண்ணுறாரு, சின்ன பையனாச்சே, இப்போ தான் 18 ஆயிடுச்சா இல்லையான்னு ஒரு டவுட்டு. இருந்தாலும் நான் போக முடியல, ஷூட்டிங் டே நைட் இருக்கிறதுனால. நான் இப்போ ஒரு புது என்ன பண்ணுறேன்னா, இந்த 20 வருஷம் 15 வருஷம் 18 வருஷம் 25 வருஷம் திரையில் இருந்து வெளியில் வராத, அறிமுகம் இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு 200 பேரை தத்தெடுத்து என்னை அந்த படத்துக்கு கூப்பிட்றாங்க. நான் போய் ஆஜராகணும், ஆனால் என்னால் வர முடியல அப்படின்னு ஒருத்தர் அனுப்பிச்சி விட்ருவேன். அவர் போய் பார்த்துட்டு வந்து, சார் கருணாஸ் படம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு இருக்குங்கிறாங்க அப்படின்னா. அப்போ இங்கே நான் 40 நாள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு நாள் கேட்குறியே, அதை எடுத்து சொல்ல வேண்டியதானே. ஏன்னா 40 நாள் படிக்கிற படத்தில் பிரபசால் படமும் அதே மாதிரி தான். 2 நாள் ஒரு நாள் போய் கேட்க முடியல என்னால். கட் பண்ணால் நான் இப்போ என்ன படம் இருக்கு இல்லையா, 40 நாள் உனக்கு கொடுத்துட்டு ப்ரொடியூசர்கிட்ட என்ன போய் சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனாலேயே இந்த ஒரு நாள் படங்கள் பண்ணுறதில்ல. பட் சின்ன ஒரு யங் ஜென்ரேஷன் பண்ணும்போது யூத்து எல்லோரும் அடுத்த சேதுபதி மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் கணிச்சிட்டு டேட் கொடுத்தோன்னா மிஸ்டர் பேர் என்ன, இதெல்லாம் சினிமா, இது வந்து ஒரு நாடோடி மன்னனுக்கு சமமான படம். அந்த கதையை சொல்கிறேன். எம்ஜிஆர் ஜெயிச்சால் மன்னன், தோத்தால் நாடோடி. இது நடந்துச்சா ரிப்போர்ட்டர்ஸ்? எம்ஜிஆர் ஜெயித்தா,
அந்த கதை இன்னைக்கு ரிவைண்ட் ஆகுது. கரெக்டாக கருப்பையா? இல்லை கொச்சிக்காதுங்க, நான் சொன்னேன் இந்த படம் நடிக்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு மேனேஜர் பேமெண்ட் பேசுகிறார். ஒரு ரீசனபிளாக பேசி எல்லாம் முடிச்சிட்டாரு. நடிக்கன்னு பேசியாச்சு, அட்வான்ஸும் போட்டு விட்டாரு, நடிக்க போயிட்டேன். திடீர்னு கருப்பையாட்ட கூப்பிட்டு, நான் டேட் வாங்குறதே பிரச்சனை, இதை சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த ஒரு நான் அசிஸ்டன்ட் ஆக்டர்னு சொல்லலை, ஒரு சின்ன ப்ரொடியூசர், நான் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கிறேன், எனக்காக சப்மிட் பண்ணி கொடுக்குறாரு. நான் சொன்னேன்ப்பா டேட் வாங்குறது ஏற்கனவே நான் டபுள் பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கேன், கம்பெனியில் தான் டேட் வாங்குகிறேன். ஆனால் ஒன்று மட்டும், நீ எனக்கு கொடுக்குற காசு 20 மடங்கு வரலன்னா நான் அந்த பணத்தையே திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன். இந்த படம் கருணாசு ஜெயிக்கும், பணம் கொட்டும் அப்படின்னு முதல் நாளே சொன்னேன். என்ன சார் உண்மையா? இல்லை இது கருப்பையாட்ட சொன்னேன். கென்னு என்ன கூப்பிடவே மாட்டார். நான் போய் கோடாரிட்டு ஒருத்தர் இருப்பார், உங்கள் இதில் கோடாரிட்டு, அவரை படாத பாடுபடுத்திட்டேன். ஏப்பா என்னை கூட்டு உட்கார வச்சுருக்கீங்க, அங்கே பஞ்சாயத்து ஷூட்டிங் போகல, எடுங்கப்பா பேச விடப்பா, அது யூத்து டீமு, அந்த லண்டன் பையன் தான் போய் ஒப்பிட்டு உட்காந்துருப்பேன். அவன் அந்த கேரவல்ல ஒரு ரூமில் ஒரு 2 ஆர்டிஸ்ட் இருக்கலாம், 3 இருக்கலாம், லேடிஸாக இருந்தால் 5 பேர் இருக்கலாம். லேடிஸாக தனியாக சொல்கிறேன், ஜென்ஸு 3 பேருக்கு மேலே தாங்காது, அடிதடி வந்துடும். சின்ன ரூமு, அதில் ஒரு 20 பேர். யார் பார்த்தீங்கன்னா கென் கேங். யார் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் போனால் அவன் வந்து நான் சொல்ல தி அசிஸ்டன்ட் டைரக்டர், நோ கென் கேங். அவன் போய்ட்டு இன்னொரு பொண்ணு லேடிஸ் காஸ்டியூம் கிடைக்கிறேன். எனக்கு காஸ்டியூம்லாம் நான் எப்போதுமே ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு சினிமாவுக்காக எடுத்த காஸ்டியூம் 2 BHK வீட்டில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கிங்க. 25 லட்ச ரூபா கஷ்டகாலத்தில் சம்பாதிச்ச காஸ்ட், அதில் இது கொண்டு ஏன்னா என்னுடைய பேட்டர்ன் மாற்றுறதுக்காக ஆஃபீஸர், கலெக்டர், கமிஷனர், தாசில்தார் அதை மாற்றி ஒரு ஃபேமிலிக்குள்ளே என் மாதிரி ஒரு யூத்து டைரக்டருக்குள்ளே வரணும். இப்படி தேங்க்யூ கருப்பையா. நான் உச்சத்துக்கு டெக்ஸ்டைலில் போயிட்டு ரோஸ்டில் வந்தேன். இப்போ சினிமாவில் உச்சம்னா 300 rupees per month சேலரிக்கு பாம்பேயில் போடுவேன். 400 கோடி பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். சினிமாவில் பர் டே 200 rupees அரண்மனை உள்ளு க்ரௌட் ஆர்டிஸ்ட் இன்றைக்கி ஹாப்பி சர்வைவல் பண்ணலாம். லக்ஸுரி லைஃப் இன்னும் நல்ல சினிமாவில். பட் கென்மாரி யூத் அந்த டீம், எனக்கு என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர், அந்த மாதிரி டீம்லாம் என்னை வளர்த்துட்டு போவாங்க. அதில் ஜெய்சன் ஒருத்தர் 200 ரூபாய்க்கு நடிக்கும் போகும்போது யூத்தாக இருந்தார். இப்போ 2 கோடி ரூபாய் படம் பண்ணார். அவரில் என்னை 18 மணி நேரம் கேரவன்லேயே குளிக்கிறது, கேரவனில் பாத்ரூம், கேரவனில் சின்ன ரூமு, பெரிய கஷ்டம், எல்லாம் 24 hours கேரவன்லேயே வச்சு என்னது புளிச்சிருத்துறாரு. ஸோ அடுத்த படத்தில் கென்னு எனக்கு ஒரு 10 days ஆகுது கொடுத்து ஒரு என்ஜாய். நான் போய் பெரிய பெரிய டைரக்டர் படத்தில் நடிக்க போகல, 100 கோடி படத்தில் நடிக்க போகல, 200 கோடி படத்தில் நடிக்க போகல. யங் யூத் பீப்புள்கிட்ட கருப்பையா மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட நடிக்கணும்னு ஒரு ஆர்வம். அதுக்காக ஒரு 15 படம் இப்போ புக் பண்ணியிருக்கிறேன், சின்ன படங்கள். என்ன மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து இந்த யூத் டைரக்டர்ஸு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஃபேமிலியாக நம்ம சக்ஸஸ் கொடுப்போம். சினிமாவுக்கு 100 கோடி படம் இல்லை, 200 கோடி படம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 7-8 கோடி போட்டிருப்பீங்களா? 7-8 கோடியில் பான் இண்டியா சக்ஸஸ். 7-8 கோடி இல்லையா? இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சாப்பாடே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு மேலே போயிருக்கு. கேமரா மேனோட தகராறு என்னென்னா, கென்னோட சண்டை போட்டால் கட் பண்ணுறாரு, கோடேட்டு தகராறு, கேமரா மேனா இவர் ரவிவர்மாவிலேருந்து டாப் 10 கேமராமேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லாரோடையும் போய் உட்காந்து அடிச்சுட்டு வந்தாங்க. எல்லோரும் ரசிப்பாங்க. என்ன டைரக்டர் ரசிக்கிறத விட கேமராமேன் தான் என்னை ரசிப்பாங்க. அவர்கிட்டையும் போய் வம்பளுத்துட்டு வந்துட்டேன், என்ன ஏன் போடலன்னு பரவாயில்ல. ஸோ அடுத்தடுத்த படத்தில் இது ரொம்ப ஹைலைட் ஆயிடுச்சு. எல்லா மக்களும் நீங்களும் சாட்சி. இந்த படங்கள் இன்னொரு 40-50 நாள் தேட்டரில் ஓடி கருப்பையாவின் அடுத்தடுத்த
கனவுகள் கரெக்டாக ஒரு 40-50 படம் யூத் டைரக்டர் கொடுத்து தமிழ் சினிமாவில் விடிவெள்ளி டீம் கருணாஸ் அண்ட் கருப்பையா டீம் கேங்க டீம் கருணா கேங் அண்ட் கருப்பையா டீம். சாரி உங்கள் ஃபாதர் சாரி அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது பார்த்தீங்களா, அந்த ஒரே ஒரு அஜித்தோட நடிப்பார் கருணா சார், அந்த அந்த ஒரு சீன் நடிப்பார் அஜித்தோட நடிப்பார், அதே நான் வந்துச்சு. ஸோ இந்த படத்தை மீடியா சார் எதிர்கால சினிமா கேங்கிலேருந்து ஆரம்பிக்குது, அதை நீங்கள் எழுதுங்க. ஏன்னா இது குளோபலைஸ்டு படமாக மாற்றுங்க, ஹாலிவுட் பாலிவுட் எல்லாம் விட்டு போகட்டும். அதனால என்ன போனால் தான் நம்ம தமிழ் பெருமை தெரியும். என்ன ஓகே, தேங்க்யூ கருப்பையா. ரொம்ப தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் வந்து யூத்துக்கு முன்னாடி லவ் டுடேக்குன்றக்காக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா லவ் டுடே மாதிரி ஒரு படத்தில் வந்து இந்த சின்ன பசங்க ஏஜென்சிஸ்க்கு நிறையா ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னதுனால தான் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது உண்மையிலேயே. ஸோ அதை வந்து கிரியேட் பண்ண கருப்பையா அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ இப்போது அவரோட படத்துக்கு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணி அந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கிறது ஏதோ நாங்களே ஜெயித்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது எங்களுக்கு. அண்ட் மோரோவர் கருப்பையா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னதான் வந்து யூத்தோட படம் இப்போ போயிட்டு இருந்தாலும் எங்கிட்ட வந்து ரெகுலராக ஒரு கால் ஃபாலோஅப்ஸ் இருக்கும். டே என்னடா ஹாப்பிராஜ் எப்படா போயிட்டுருக்கு, டே ஹாப்பிராஜ் எப்படா போயிட்டுருக்கு, ஏன்னா அந்த படமும் நாங்கள் தான் பண்ணுறோம் அப்படின்றனால, டே அந்த படமும் நல்லா பண்ணிருங்கடா, என் ஃப்ரெண்டோட படம் தான், அப்படி அதுவும் ஜெயிக்கணும், ஒரு நல்ல படங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ இந்த மாதிரி நல்ல மனசு இருந்தால் கண்டிப்பாக வந்து சினிமா ஜெயிக்கும் அப்படின்றதுல வந்து அவர் ரொம்ப குறியாக இருக்கார். அண்ட் மோரோவர் பார்வதா என்டர்டெயின்மெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவ்வளோ நல்ல மனசாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுக்கெலாம் தாண்டி சினிமா அப்படின்னு வந்துட்டா அது சினிமா தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக இங்கே ரெக்கமெண்டேஷன்ஸாக வந்தாலாம் பெருசாக, அதை விட ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது, அவன் எங்கே இருக்கான், நம்ம ஃப்ரெண்டை விட அவன் நல்லா இருக்கானா அவர் கண்டிப்பாக அவரை தான் வந்து தேடி போவார். ஸோ அந்த மாதிரி வந்து சினிமா வந்து ரொம்ப பேஷனாக லவ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் தான் வந்து பார்வதா என்டர்டெயின்மெண்ட். ஸோ சினிமா மேலே ரொம்ப பேஷனாக இருக்கிறவங்க, என்னை தாண்டி இந்த வேலையை வந்து யாருனாலும் சிறப்பாக பண்ணிட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்வதா என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து உங்களுக்கான ஒரு இடம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இடம் தான் வந்து யூத்தாக ஒரு டீமாகவே கிரியேட் ஆகி வந்து இங்கே இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ கருப்பையா அவர்கள், ஸோ சினிமா மேலே நீங்கள் வச்சிருக்க அவ்வளோ லவன் இதுதான் வந்து இப்படி சக்ஸஸை கொண்டு வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் கருப்பையா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கென் அவர்களை வந்து நான் சன் மியூசிக்கில் எனக்கு தெரிஞ்ச அவரோட ஆல்பம் சாங் பண்ணுறப்போ தான் பார்த்தேன். ஸோ ஒரு ஆல்பம் சாங்க்கே வந்து அவ்வளோ ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒருத்தரால் போய் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு அப்போ ஷாக்காக இருந்துச்சு. கட் பண்ணால் அப்படியே யூத்துக்கு அண்ணா அது என்ன சார் இப்போ பாருங்க அப்படின்ற மாதிரி எங்கே திரும்பினாலும் வந்து கென்னோட இன்டர்வியூஸ் தான், கென்னோட கான்டென்ட்ஸ் தான். என்னதான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீம் கிட்ட வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்தா ப்ரமோஷன் பண்ணி என்ன வேணால் பண்ணிடலான்றது கிடையாது. அந்த மெட்டீரியலில் வந்து ஒரு மெட்டீரியலுக்கும் வந்து அவ்வளோ கண்டென்ட்ஸு எல்லாமே வந்து ரொம்ப கேஷுவலாக, அது கென் கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் அது டெலிவர் பண்ண முடியும். நாங்கள் 2 பேருமே பேசிட்டு மாட்டேன், என்னடா என்ன போட்டாலும் ஓடுது எப்படிடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கென் ரியலி ஸோ மச் இன்ஸ்பைரிங். அண்ட் கென் அண்ட் கேங் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நாங்கள் உங்க கூட வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணலைனாலும் எங்களுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டாக இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டேஜ் ஏறி பழக்கம் இல்லை பெருசாக, பட் கருப்பையா ப்ரோக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இல்லை அவர் வந்து ப்ரோனை கூப்பிட்டேன்னு டக்குன்னு இதாகிட்டாப்ல. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஹோசூரில் வந்து கோச்சிங் சென்டரில் அகாடமிக் கவுன்சிலராக இருந்தேன், சினிமாவே வேணாம் எல்லாம் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கோம் சினிமா பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிவ் அப் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல திரும்பி வாசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருப்பார். அதே மாதிரி இந்த படம் கூப்பிட்டு வந்து காமிச்சு மார்க்கெட்டிங் டீம் எனக்கு வந்து தேஜஸ்வி என்னையும் பார்ட்னர் ஆக்கி நைட் அண்ட் டேன்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண வச்சு இந்த படத்தில் த்ரூ அவுட் ஒர்க் பண்ணி இப்போ எங்களுக்கு ஒரு நேம் சேர்த்துருக்காரு. இந்த படம் வெற்றியானதில் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் கருப்பையா தேங்க்ஸ் மச்சான். ஐயோ லிரிக்ஸ் பற்றி வேணாம். அதுவும் எப்போவுமே வந்து அவர் கூப்பிட்டாருன்னா யாராச்சும் பெரிய ஆக்டர் நம்ம எழுதி கொடுக்குற 4 லைன் தான் பெரிய ஆக்டர் வச்சு பாட வச்சுறாரு. ஃபஸ்ட்டு மாணிக்க விநாயகம் சார் வச்சு பாட வச்சார் ஒரு சாங், இப்போ வந்து கருணா சார் வச்சு ஒரு பாட்டு பண்ண வச்சார். வெரி ஹாப்பி. அன்ஃபார்ச்சுனேட்லி கென் அண்ட் டீம் பெருசாக நான் இன்ட்ராக்ட் பண்ண முடியல ப்ரோ. பட் பொங்கல் அப்போ படம் காமிச்சாங்க, பார்த்ததுல சொல்லிட்டேன் நான் 5 வருஷம் ஆச்சு மார்க்கெட்டிங் பக்கம் வந்து பரவாயில்ல நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், எப்படியாவது இந்த படம் நம்ம வந்து சூப்பராக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வெரி ஹாப்பி அவர் ரிசீவ்ட் இட் ஸோ வெல். அண்ட் தேஜஸ் இங்கே தான் எங்கேயோ ஒளிஞ்சிட்ருக்காரு, அவர் தான் என்னோட பார்ட்னர். ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து மார்க்கெட்டிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தேங்க்யூ கருப்பையா ஃபார் லான்ச்சிங் அஸ். தேங்க்யூ. எஸ்பிபி சாருக்கு அப்புறமா மூச்சு விடாமல் அத்தனை பேரையும் மறக்காமல் நன்றி சொன்னேன் எனது அன்பு ப்ரொடியூசர் கருப்பையா அவர்களுக்கு. அதாவது யாராவது நான் ஒருத்தரை நான் மறந்துட்டேன்
அவங்கள ஞாபகப்படுத்தணும், எங்கே நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு மூச்சே விடலை, டக்கு 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 டக்குன்னு பேசினார். வேறு லெவல் மகனே. இதுக்காகவே வந்து நீங்கள் வந்து வேறு லெவல், அதாவது ஒரு வாகினி, பிரசாத், ஏவிஎம் மாதிரி உங்கள் ப்ரொடக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. சூரஜ் சார் பற்றி சொல்லி ஆகணுங்க. அவருடைய ஒவ்வொரு படம் பார்க்கும்போது இந்த மனுஷனை நான் ஒரு வாட்டியாவது நான் பார்க்க முடியாதா, பார்க்கணுமே நினச்சிட்டே இருந்தேன். அப்போ என்னோட ஆக்ட் பண்ண ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நான் பேசினேன். அல்ல பேசும்போது எனக்கு அவ்வளோ, ஏன்னா என்ன ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்னு அவ்வளோ அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நான் அவரோட நடிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் அவர் கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் அந்த தமிழ் வார்த்தைகள் சொல்லிவிட்டு சிலது சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்தப்போ இன்னொன்று ஒன் மோர் சொல்லிவிட்டு இந்த பேஷன், இந்த தொழில் மேலே அவருடைய அக்கறையை வந்து நான் அன்றைக்கி பார்த்துருச்சேன். நான்லாம் ஒன்றுமே இல்லை, ஐயோ என்னை விட்டால் போதும் ஓடுவேன் அண்ணா, அந்த மாதிரி ஆள். ஆனால் அவரை பார்த்து தான் இந்த தொழில் மேலே வந்து எனக்கு பெரிய பக்தியே வந்துச்சு. சூரஜ் சார் கலக்கிட்டீங்க இந்த படத்தில். நான் நின்று கைத்தட்டினேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இந்த கேரக்டருக்கு நிச்சயமாக அவரை தவிர வேறு யாராலையுமே பண்ணியிருக்க முடியாதுன்றதை நிரூபிச்சிட்டாரு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். எங்கள் தேவதர்ஷினி அம்மாவை பற்றி சொல்லணும். அவளை வந்து காமெடி அப்படின்ற ஒரு ஜோனரில் கொண்டு போயிட்டு இருந்த அந்த குழந்தைய, இல்லை உங்களால் சாதிக்க முடியும், நீயும் ஒரு ஹீரோயின் கேரக்டர் தான் சொல்லி கென் வந்து அந்த குழந்தைய கொண்டு வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ரோல் கொடுத்து அதை கொஞ்சம் கூட அங்கே இங்கே தாண்டாமல் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ண தெய்வமா, சான்ஸே இல்லைடா. லவ் யூ. இன்னும் மேலே 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 நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் கண்ணா. இங்கே ஒர்க் பண்ண இவங்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க, ஆனால் இவங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற திறமையை மொத்தத்தையும் ஒரே ஃப்ரேமில் கொண்டு வந்து நான் வந்து இந்த பிள்ளை என்ன இப்படி பண்ணுறாப்புல, அப்புறம் அந்த குழந்தை எப்படி பண்ணுது, அந்த அந்த கேரன், சோனி, ஐயோ சொல்ல முடியல. ஒருத்தரையும் பார்க்கும்போது சே நம்மெல்லாம் ஒன்றுமே நடிக்காமல் 100 படம் நடித்து முடிச்சிட்டுமே. இந்த பிள்ளைங்கள்லாம் வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன அதோ அந்த குழந்தைங்க பேர் தான் தெரியல, அந்த பப்ளு, ஏய் கலக்கிட்டோப்ல ஒருத்தரும் சான்ஸே இல்லை. குழந்தைங்களா அவங்களுக்குலாம் பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது. எனக்கு வந்து எப்போவுமே எங்கள் டைரக்டர் டிஆர் சார் தான் எல்லாத்துக்கும் பெரிய ஹைட். எங்கள் சார் மாதிரி யாருமே வரமாட்டாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் எங்கள் சாருக்கு பக்கத்தில் இன்றைக்கி என்னோட கென் அண்ட் கேங்கை நிற்க வச்சு பார்க்கும்போது, மகனே என்னால் வந்து அதான் சொல்கிறேனே, எங்கள் டைரக்டர் வந்து சகல கலா வல்லவன். அந்த சகல கலா வல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்திலையும் உண்டுன்றதை நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க. உண்மையிலேயே யூ ஆர் டூ கிரேட் கண்ணா, வேறு லெவல். ரொம்ப பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் ஒரு 10 பேர் இருந்தால் இந்த 10 பேருக்கும் 10 விதமாக அதே மாதிரி எங்கள் டைரக்டர் மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் எதுவுமே கையில் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த குழந்தை இந்த 10 பேருக்கும் 10 விதமாக சொல்லிக் கொடுக்குற அழகை பார்த்து பார்த்து ரசித்தேன் நான். ஏன்னா உண்மையிலேயே எனக்கு வந்து பெரிய பேஷன்லாம் கிடையாதுங்க. ஆனால் இன்றைக்கி இந்த யூத்தோடு நான் ஒர்க் பண்ணதுனால உங்களால் நான், உங்களுக்காகவே நான். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களோட என்ன ஒரு எனர்ஜி டு த கோர். அதாவது 300 பேர் 400 பேர் வச்சு ஒரு புது டைரக்டர் ஒர்க் பண்ணுறாருன்னா சும்மா இல்லைங்க. அந்த குழந்தை இப்படி 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 போயிட போகிறாங்கன்னு அந்த அன்பில் எல்லாரையும் கட்டி போட்டு இப்படி ஒரு அழகான படம் கொடுத்தது. அந்த படத்தில் அனில் மாதிரி நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சந்தோஷத்தை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. விக்கி சார், எங்கள் விக்கி சார் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எங்கள் விக்கிமா வந்து ஏன்னா அவங்கள எல்லாரையும் பார்க்குறதோட எங்கள் விக்கி வந்து 5 கேமரா, இந்த குழந்தைய வந்து மடியில் கட்டியிருக்க மாதிரி அந்த கேமரா கீழே வைக்க முடியாது. கீழே எங்கேயாவது வைக்க போகுது அப்படின்னா எங்கள் கென் வந்து அண்ணா 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 அதை எடுத்துக்கோங்கண்ணா அப்படின்னும். நாங்களாம் 10 மாதம் சுமந்துக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இந்த குழந்தை ரொம்ப அழகாக எங்கள் எல்லாரையுமே அழகான ஃப்ரேமில் அழகாக, நல்லிமா நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமான்னு சொன்னதுக்கான காரணம் விக்கிமா. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. It feels very overwhelmed to stand here இன்னைக்கு இந்த சக்ஸஸ் மீட்டில். இந்த கென் அண்ட் கேங்கோடைய இந்த யூத்தில் பல கேங்ஸ் இருக்குது. முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம கருப்பையா அண்ட் கேங், அது நிறைய பேர் உங்களை சுற்றி இருந்திருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. கருப்பையா உங்கள் ஜேர்னி நீங்கள் நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்கீங்க, இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கக்கூடியவர், ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்துகிட்டு நிறைய ப்ரொடியூசர் பார்த்துருக்கீங்க. பட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃப்ரம் ஸ்க்ராட்ச், ஏன்னா
கையில் காசே இல்லாத ஒரு பையன் இதை பண்ண முடியும்னு நம்பி, இந்த ஸ்கிரிப்டை நம்பி, கென்னை நம்பி இந்த படம் எடுக்கணும் நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக மாறினதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய டைரக்ட் பண்ண போகிறீங்க, நிறைய படங்கள் பண்ண போகிறீங்க, என்ன சுராஜ் சாரெல்லாம் கூப்பிட போகிறீங்க, அதிலலாம் டவுட் இல்லை. பட் ஒரு ப்ரொடியூசராக மாறினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கருப்பையா. ஏன்னா தெரியல, ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிட்ட இந்த படம் போயிருந்தா கூட இதை மாற்றலாம் அதை மாற்றலான்னு ஏதாவது ஒன்று வந்திருக்கலாம். பட் எதையுமே மாற்றாமல் அந்த பையன் எப்படி தன்னுடைய ஃபோனில் எடுத்த திரைப்படத்தை அப்படியே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அண்ட் ப்ரொடக்ஷனில் எதுவுமே வந்து யோசிக்காமல் இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் பிகமிங் அ ப்ரொடியூசர் கருப்பையா. கருப்பையா அண்ட் கேங்க்கு நன்றி. அண்ட் மை பிரதர் ஜிவி அண்ட் கேங், இந்த படத்துடைய பேக்போன்னு சொல்லலாம். கென் மேலே நம்பிக்கை வச்சு மறுபடியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஹவு ஹி இன்வெஸ்டட் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் தன்னுடைய லேபிள்லே வந்து தொடங்கி இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பேக்போன். மியூசிக் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வந்து அது வைரல் ஆனோடனே ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த டீமுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ். ஸோ ஜிவி அண்ட் கேங்குக்கு பெரிய நன்றி. விக்கி அண்ட் கேங், விக்கி காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். பட் தட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த். எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். இல்லை கொஞ்ச நேரம் முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனையும் எங்கள் எல்லாரையும் அவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க விக்கி. அண்ட் பெரிய ஸ்ட்ரென்த் டு த ஃபில்ம். விக்கி அண்ட் கேங்க்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் நேஷ் அண்ட் கேங், நேஷ் என்னுடைய டேக்லைன், என்னுடைய பஞ்ச்லைனை நீங்கள் திருடிட்டீங்க, பரவாயில்ல நான் கடைசியாக வரேன். ஸோ நேஷ் அண்ட் கேங் அழகாக இந்த படத்தை இவ்வளோ அழகாக எடிட் பண்ணி எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ராமு அண்ட் கேங், உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் சீனியர் ஆக்டர்ஸில் பார்த்தா நளினிமா, சுராஜ் சார் அண்ட் கேங், அந்த கேங்கில் நானும் இருக்கேன். ஸோ எங்கள் எல்லாருக்குமே நன்றி. சுராஜ் சார், நளினிமா சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களை படங்களில் பார்க்கும்போது என்னைக்கா ஒரு நாள் சுராஜ் சாரோட ஒர்க் பண்ண மாட்டோமா இல்லை பார்க்க மாட்டோமா அப்படின்னு நினச்சேன். மறுபடியும் கருப்பையா அண்ட் கெனிங்கனுக்கு தேங்க்ஸ். ஏன்னா சுராஜ் சாரோட ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. சச் அ அமேசிங் ஆக்டர். ரொம்ப நிறைய வித்தியாசமான எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் பதிஞ்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி லக்கி. சீன்லலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சுராஜ் சாரோட. ஏன்னா அவர் டைலாக்ஸ், அந்த டைலாக்ஸ் ஃபோக்கஸ்லேயே இருப்பார், உள் மனசில் ரிஹர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். நான் அப்புறம் கேட்பேன், கென் இந்த சீனில் சுராஜ் சாருக்கு டைலாக் இருக்கா? இல்லை, அப்போ தான் போய் பேசுவேன். ஏன்னா அப்போ தான் பேசுவார். டைலாக் இருந்தால் அவர் மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் நளினிமா, இவ்வளோ லவ்விங்காக எனக்கு நீங்கள் விஷஸ் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இப்போ சின்ன பாப்பாவில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தது, நளினிமாவும் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதில் நாங்கள் இணைஞ்சு ஒர்க் பண்ணோம். ரொம்ப க்யூட்டான ஒரு சீன் கொடுத்தேன். அண்ட் இன்றைக்கி அவங்க சொன்ன வேர்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் சின்ன பசங்க, நம்ம சின்ன கேரன் அண்ட் கேங், சூப்பர்ப் ஒர்க். நான் ஐ மீன் ப்ரீ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான், இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு ஆக்டர், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் இது வந்து ஒரு பெரிய பிரேக்காக தான் அமைய போகுது. எனக்கும் சரி, அம்மாக்கும் சரி, சுராஜ் சாருக்கும், எல்லாருக்குமே வந்து இந்த ஃபில்ம் வந்து இஸ் அ மைல் ஸ்டோன் இன் ஆர் கரியர். ஸோ அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் சின்ன என்ன ஓவர்சீஸ் நாயகனா நீ? கென் இதை பாரு, சின்ன ஓவர்சீஸ் நாயகன், CON சேர்த்து போட்டால் கான்னு வருது. கான் ஆர்டிஸ்டா? நல்லா இருக்கு டைட்டில் இல்லை? ஓவர்சீஸ் நாயகன். அண்ட் கேரன் அண்ட் கேங், தாஜ் அண்ட் கேங், எல்லாருக்குமே பெரிய நன்றி டு மேக் திஸ் ஃபில்ம் ஸோ பியூட்டிஃபுல். எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ், நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க, ஒரு சீன்லேயும் மெருகேற்றி இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அண்ட் மை சன் கென் அண்ட் கேங். கென் இந்த படத்தில் வந்து பல பரிமாணங்களில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காப்புல, அது உங்களுக்கே தெரியும். ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் கோரியோகிராஃபர்லாம் கூட பண்ணியிருக்கல, பாடியிருக்கான். அண்ட் ரைட்டிங், டைரெக்ஷன். இதில் என்னென்னா கென்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் அவனுடைய நேச்சர். அவனுக்கு நோவே சொல்ல முடியாது, யாருமே நோ சொல்ல முடியாது. ஏதோ கேர்ள்ஸ் எல்லாம் நோ சொன்னாங்கன்னு சொல்கிறான், அது எனக்கு எப்படின்னு தெரில. ஸோ அவன் வந்து மேம் இன்னைக்கு லேட்டாக போகுது ஷூட்டிங்னா நம்ம நோவே சொல்ல மாட்டோம், அவனை தான் அனுப்புவாங்க சொல்கிறதுக்கு. அண்ட் எந்த ஒரு கட்டத்துலேயும் யாரை பார்த்தும் டென்ஷன் ஆகி, ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறான், இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் வச்சு கூட ஒர்க் பண்ணுறான். ஸோ மெனி ஆக்டர்ஸ் ஆர் தேர். ஸ்கூல் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இருந்தது. பட்
அந்த பாசிட்டிவிட்டி, அந்த கிரவுண்டட் ஃபீலிங், ஒரு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத அந்த தன்மை, அன்பு, எல்லாரையுமே அண்ணா அக்கா இப்படி தான் கூப்பிடுவாங்க. யாரையுமே வந்து ஒரு மரியாதை இல்லாமல் கூப்பிடுற பழக்கமே கிடையாது. கிரேஸ் அண்ட் கருணாஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு. அண்ட் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பையன். ஸோ அவனோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கென், ரொம்ப ஹைட்ஸ் நீ ரீச் பண்ணிகிட்ருக்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி. அண்ட் நேஷ், என்னுடைய பஞ்ச்லைனை திருடின நேஷ். இப்படி பல கேங்ஸ் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் கென்னன் கேங் தான். அதை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யூத். தேங்க்யூ ஸோ மச். சோனலை நான் அனுப்பலையே, நான் எப்போ அனுப்புனேன்? என் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் தான் சோனலை அனுப்புனேன். சாரி, கேரன் அண்ட் சோனி. முதல்ல நான் இங்கே கேபில் வரும்போது கேப் டிரைவர் அண்ணா வந்து நீங்கள் பிரேஷுக்கு தானேன்னு என்கிட்ட கேட்டேன். அதுவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக, அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. தட் இஸ் வாட் ஐ கெயின் ஃப்ரம் திஸ் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன். என்னென்னா, நான் ரொம்ப நாளாக வந்து நான் ஆக்டிங் பண்ணிருக்கோம், ஆனாலும் எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன், இந்த கேரக்டர் என்ன அந்த கேரக்டர் நேமில் கூப்பிடணும்ல ரொம்ப நாளாக ஒரு மாதிரி ஆசையாக இருந்துச்சு. அது இன்னைக்கு லைக் இப்போ நடக்குது. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் டு கென். அந்த சின்ன அழுதுனால தான் எனக்கும் இமோஷனலாக வருது. ஆமாம், கென்னுக்கு தேங்க்யூ. கருப்பையா, உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னை இந்த டீமில் சேர்த்து இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சின்னா, ஈஸ்வர், டேனி, லோஹித், எல்லாருமே வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃபிலிமில் ஆக்ட் பண்ணதை விட எனக்கு இந்த ஃபேமிலி கிடைச்சதுனால தான் நான் ஆக்சுவலி ரொம்ப லைக் ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஆஃப் தேட். பிகாஸ் நான் இவ்வளோ க்ளோஸாக ஒரு படத்தில் நான் நடித்ததே இல்லை. நான் இன்னைக்கு சும்மா இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தபோது கென் எனக்கு வந்து 2023 தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பற்றி சொல்லி மெசேஜ் அனுப்புனேன். திஸ் இஸ் லைக் 2026. ஃப்ரம் 2023 to 26 அவன் என்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஐ திங்கிங் நான் அப்போவே ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் யூத். எனக்கு நான் இவ்வளோ க்ளோஸாக லைக் நான் இருந்ததே இல்லை. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். விக்கி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். எங்களை எல்லாருமே ப்ரிட்டியாக, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன், நீ படத்துல எல்லாம் நடிச்சிருக்கேன், ஆனால் இதில் வந்து தான் லைக் ரொம்ப க்யூட்டாக தெரியுது உன்னை வந்து. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் ஷோயிங் ஆல் ஆஃப் அஸ் வெரி லைக் பியூட்டிஃபுல்லாக. சுராஜேட்டா, சுராஜேட் சுராஜேட், எனக்கு உங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் கிடைக்கல, ஆனாலும் ஒரே படத்தில் நடித்து பழகுதுனால ஆமாம், ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். சோனி, கேரன், மணி அண்ட் கேங், தாஜ், பப்ளு அண்ணா, யாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஐ டிட் நாட் மிஸ் எனிபடி. சின்ன நான் சொல்லிட்டேன். ஓவர்சீஸ் நாயகன் சின்னாவுக்கும் நன்றி. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் பீயிங் அஸ். தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் சப்போர்ட்டிங் அவர் ஃபில்ம். அவ்வளோதான், நன்றி. நிறைய விஷயங்களை பேசணும்னு நினச்சேன், அது எல்லாமே ஒவ்வொரு பேராக பேசிட்டேன். இது லாஸ்ட் எனக்கு வேண்டாம், இன்னும் பேசும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டில் எனக்கு கொடுத்துடணும். எனக்கு வந்து யூத்து வந்து எனக்கு ஒரு நல்ல இது தான் கொடுத்தது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்தது. அதுக்கு டைரக்டர் கென்னுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மை ப்ரோ, லவ் யூ. ஆனால் ஃபஸ்ட்டு இவர் டைரக்டர் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் பிறவி நடிகனும் தான். ஆனால் இவர் கதை சொல்லும்போது எல்லாம் நரேட் பண்ணும்போது அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிற கிளாரிட்டி, அவரோட ஃபயர், அந்த ஃபயரு தான் உங்களோட வெற்றி.
இதல்ல, இதுக்கு மேலே நீ எங்கேயோ போயிடும், அந்த அளவுக்கு போக வேண்டிய ஆள் தான். இப்போ நான் உங்களோட ஒரு பெரிய ஃபேன் ஆகிடுச்சு. லவ் யூ பிரதர், சத்தியமாக சொல்கிறேன். அந்த ஃபயரில் நீ இவ்வளோ வெற்றி கைவரிசையில் உங்களுக்கு காட் பிளஸ் யூ. அதுக்கப்புறம் எஸ்பெஷலி கென்னோட கென் கேங்குக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆனால் சாரு நேரத்தை கேரவானில் ஒரு 10-20 பேர் இருக்குன்னு சொல்லுங்களேன். என் கேரவானில் 20 பேர் இருக்கும். அது ஒவ்வொரு பேராக வருது, எல்லாமே கென் கேங், நாட் ஆக்டர். எல்லாமே வரும், ஒவ்வொரு விஷயமா பேசிகிட்டே இருக்கும். சார் இன்னதுன்னா ஓகே, அவர் சொல்கிறது எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசரை பற்றி நான் இன்னும் ஒன்றும் பேச வேண்டாம். அவர் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிடுவேன், அதுன்னு நான் நம்புகிறேன். அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். கருப்பையா, லவ் யூ பிரதர். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண நிறைய ஆர்டிஸ்ட்டு, நம்ம நளினி மேம், தேங்க்யூ மேம். என்னை பற்றி இவ்வளோ அப்சர்வ் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ மேம். அது மாதிரி தேவதர்ஷினி மேம், அவரோட நான் ஒரு பெரிய ஃபேன் தான். பட் எனக்கு பேசும்போது கொஞ்சம் பயம் இருந்தது. காரணம், எனக்கு தமிழ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போது மேம் சொன்ன மாதிரி எனக்கு டைலாக் இருந்தால் கேரளாவில் இருந்து எனக்கு பிரச்சனை இல்லை. அங்கே எனக்கு லேகு தான். ஒரு சீனுக்கு அப்புறம் என்னடா டைலாக் எல்லாம் ஸ்போர்ட்டில் எடுத்துடும். அதனால தான் அவட ஒரு ஷோட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சார் லேகு சீக்கிரமாகிடு. இங்கே வரும்போது எனக்கு இது படிக்கணும், நான் கற்றுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஷோட்டாக அவர் வரும், சார் ரெடி, என்னடா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறியா, கொஞ்சம் டைம் கூடுறா. எனக்கு இந்த இடத்துல ரொம்ப லேகாக சீக்கிரமாக ஓடிட்டே இருக்குது. அப்போது என்ன எல்லாம் மறந்து போச்சு. என்னடா சொல்லிகிட்டு இருந்தது, ஸ்பீடாக ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும். சாரி மாமா, அதுக்காக எனக்கு ஒன்றும் பேசவே இல்லை. நான் ஷூட் இல்லாமல் வேலையில் வரும்போது அவர் ஃபிலிமில் பார்க்கும்போது அதே அளவுக்கு காமெடி தான். அந்த டைமிலும் அல்லாத டைமிலும் காமெடி தான். ரொம்ப தேங்க்ஸ் மேம் கூட ஒர்க் பண்ணதுக்கு. தேங்க்யூ. இன்னும் ஒரு அவசரம் கிடைக்கட்டுமே. அப்புறம் கோ ஆர்டிஸ்ட்டு நம்ம அனுஷ்மா, மீனாட்சி, பிரியான்ஷி, அவரெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி. இப்போது ஒரு வாட்டி பார்த்து நெக்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது நான் கிளியராக பார்த்துட்டே இருக்கேன். இவ்வளவோ சூப்பராக நடிச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு பேரோடுமே பேசிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் ஷரத் ப்ரோ அண்டு கென் ப்ரோ, லவ் யூ கென். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோவை கிடச்சது. சின்னதான், சின்ன இடம். அவன் பேரு தான் சின்ன, பாக்கி எல்லாமே வேற லெவல். லவ் யூ பிரதர் சின்ன. ஷரத்து அண்டு மணி லவ் யூ பிரதர். எனக்கு உங்களை காமெடி டைமிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்படியே காமெடி பண்ணிப்போ, கேரக்டர் ரோல் இப்போ ஒன்றும் செய்ய வேணாம், நான் இருக்கேன். ஓகே, எல்லாமே வரட்டுமே. சூப்பர். அண்டு சுரேஷ், கேரவன் அல்ல, கேரவன். ஐயோ, அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொருவருமே. எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு நாட்டுராஜா, எங்கேடா நீ நாட்டுராஜா, இவர் காரணமாக நான் இந்த படம் பண்ணியது ஃபஸ்ட்டு. இவர் கால் அடித்து, நான் அது வேணுமா, ஓகே நீங்களே கதை கேளுங்க, விட்டுடாத, அது கேளுங்கன்னு சொல்லி. லவ் யூ பிரதர். இல்லைன்னா எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் நிறைய பேர் எனக்கு கால் அடித்தாச்சு. அவருக்கு எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டுக்கும் லவ்வுக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். எஸ்பெஷலி ஒரு பெரிய ஹீரோ என்ன கால் பண்ணியாச்சு, சிலம்பரசன் சார். இந்த படத்தை பற்றி பாராட்டி பேசினாங்க. தேங்க்யூ சிலம்பரசன் சார், சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. இந்த படம் இவ்வளவோ வெற்றி இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி இவ்வளவு வெற்றி ஆகிறதுக்கு எல்லா ஆடியன்ஸுக்கு நன்றி. இது கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் மீடியாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச். சொல்லிட்டாங்கடா எல்லாமே. தேங்க்யூ.
சாரி, அது முக்கியமான ஆள், எனக்கு அது பேசணும், சாரி சார். ஏன்னா இந்த டெக்னீஷியன், ஆல் டெக்னீஷியன், ஜிவி பிரகாஷ் சார், அதுக்கப்புறம் எஸ்பெஷலி கேமராமேன், அது எடுத்து சொல்லணும். கேமராமேன் லவ் யூ. இந்த படத்தோட விஷுவல் ஹீரோ, லவ் யூ பிரதர், லவ் யூ, லவ் யூ. இன்னும் நமக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணணும். லவ் யூ சார், தேங்க்யூ. நான் உங்களை ஃபஸ்ட்டு இப்போ பார்க்குறேன். இப்போ நான் முதல் ஏறுற ஸ்டேஜ் இது தான். நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரமோஷனில் ஏறினேன். இப்போ தான் நான் முதல் மேடை என்னோடய குழந்தை வந்து என்னை ஏற்றிருக்காங்க. என்னோடய குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கருப்பையாக்கு ரொம்ப நன்றி. கென் வந்து இந்த படத்துக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இருந்தது. பார்வதா வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும்போது நாங்கள் ரொம்ப ஒரு நம்பிக்கையாக தான் ஆரம்பித்தோம். ஆனால் இது இந்தளவுக்கு வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் நாங்கள் ரொம்ப நல்ல படத்தை கொடுப்போம். படத்தில் நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோட நன்றி. இல்லை இருந்தாலும் இந்த படம் இவ்வளோ வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த பெரிய மீடியா, ப்ரெஸ்ஸு எல்லோரும் கொடுத்த பெரிய சப்போர்ட்டுக்கு பெரிய பெரிய நன்றி. ரெண்டாவது, இந்த படத்தை எல்லோரும் நல்லா கென் வந்து சொன்ன மாதிரி வந்து என்ன சொல்கிறது, எனக்கு இந்த படம் பண்ணுன்னு சொல்கிறப்ப என் பையன்கிட்ட சொன்னேன், எனக்கு அவ்வளோவா சினிமா பற்றிலாம் தெரிலப்பா, நீ ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்பலாம் ஒன்றும் இன்வால்மெண்ட் ஆகிக்கல. அப்புறம் ஒரு காலகட்டம் வந்தப்போ அவர் நிற்கிறப்ப நான் சொன்னேன், சரி உனக்கு எதிர்பார்த்த சப்போர்ட் இல்லைங்கள, நான் பண்ணுறேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். இன்றைக்கி இந்த படம் நல்லா வந்துருச்சு. அதுக்கு முக்கிய காரணம் கென் வந்து நல்லபடியாக எடுத்து கொடுத்துட்டாப்புல. அதில் இருந்த டீமில் எல்லோரும், மேடம் தேவதர்ஷினி மேடம், நளினி மேடம், எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டீங்க. பெரிய பெரிய சப்போர்ட்டு, பெரிய நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இந்த படத்தில் நடிச்சவர் சுராஜ் சார் வந்து நான் ஏற்கனவே கேரளாவில் இருக்கும் மலையாள படம் நிறைய பார்த்துருக்கேன். அவருடைய படம் நிறையா பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா நடிப்பார். விக்ருதி நிறைய படம், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கேன். அவர் இந்த படத்தில் வரேன்னு சொன்னப்போ பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அவரும் ரொம்ப நல்லா அருமையாக நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு. ரொம்பவும் இந்த படம் நல்லா வந்தது காரணம் இந்த டீம் வந்து எல்லாருக்கும் நன்றி. நான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு படம் வெளில வருதுன்றது ஒரு ஆடியன்ஸுக்கு தெரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அதை வந்து ஒரு நியூஸ்லேயோ இல்லை வந்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஜென்ரலாக ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ஸில் பார்க்கலன்னா இன்றைக்கி அது வந்து அவங்களுக்கு தெரியறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் மார்க்கெட்டிங் டீம் ரொம்ப அதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. பட் அதை தாண்டி ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் அந்த கவரேஜஸையும் அதை நல்லபடியாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டுட்டு போனதையும் நான் உங்களை எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கு நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அண்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் ஸ்பீச்செல்லாம் இது பண்ணல. பட்டு இந்த படம் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் நிறைய பேருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுதான் மெயினாக நானும் கருப்பையாகவும் பேசினேன் இந்த தேங்க்ஸ் மீட். இது நாங்கள் நிறைய பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ முதல்ல எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நன்றி போகிறதுக்கு முன்னாடி டிஎஸ்ஆர் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. நீங்கள் வேட்டியை வந்து இங்கே கட்டும் போது நான் நீங்கள் டைட் பண்ணுறீங்கன்னு நினச்சேன், நீங்கள் லூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு அப்போ தெரியாது சார். உங்கள் எனர்ஜெட்டிக்கான ஸ்பீச்சில் வந்து ஐ எம் வேர்ட்லெஸ் சார். உங்களுடைய அந்த ஒரு நாள் கமிட்மெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு, ஏன்னா சார் வந்து நடிக்க வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு விலாக் பண்ணுவார். இப்போ வந்து பொரியல், சிக்கன் கிரேவிலாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போட்டாங்கன்னா, இது நல்லா இருக்கேன் இந்த பொரியல் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து, சார் ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு, ஒரே நிமிஷம் இருக்க கூட்டு வைக்கல இன்னும் அப்படின்வாரு. அது அந்த விலாக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஷார்ட்டுக்கு போக முடியும். அந்த கேங்கு கரெக்டு சார். யார் சார்? தேங்க்ஸ் ஐயோ எனக்கு சினிமாவை தவிர்த்து வேறு எதுலேயும் நடிக்க பிடிக்காது. போனால் ஃபீல்ட் அவுட்டு, எதுக்கும் போகாதீங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 90 படங்களில் நான் போகலை. சேனலாக வேண்டாம், வெப் சீரிஸாக வேண்டாம், வெப் சீரியஸ், வெப் சீரியல், இந்த மாதிரி வருஷம்லாம் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்ஸ்டாகிராமாக வேண்டாம், யூடியூப்பாக வேண்டாம், அது என்ன எதுவுமே வேண்டாம். ஏன்னா சினிமாவோட பவர் முகத்தை காமிச்சிக்கிட்டே இருக்கணும், வெளியில் போகக்கூடாது. ஒரு எல்லோரும் எனக்கு சினிமாவில் ஒரு கேங்கு பண்ணிட்டாங்க. சரி அப்படியே வாழ்ந்துருவோம், போனால் மதிப்பு கொண்டு போயிருமோ, விஜய் போகல, அஜித் போகல, சூர்யா போகல, அவர் போகல, இவர் போகல, இப்படியே சொல்லி சொல்லி 75 படம் பண்ணலை. இந்த இதுக்கு போன ஆஃபீஸில் டெப்டி தாசில்தாராக எவ்வளோ பேர் பார்த்துருக்குன்னு தெரியாது. கிட்டத்தட்ட டெய்லி 8 பக்கம் டைலாக்கு, நோ ப்ராப்டிங், 8 பக்கம் டாமினேட்டிங் டைலாக், தொண்டையில் ரத்தம் வந்துடுறது பேசும்போது. ப்ராம்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படியே கொடுப்பாங்க, ஏற்றுவேன், கட்டால் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த பெண்கள், அந்த யூத், இந்த கேங் மாதிரி அங்கே ஒரு கேங் இருக்குது. இந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்து உங்களுக்கு யூடியூப்பில் படம் வச்சுருக்காங்களா, இன்ஸ்டாவில் இருக்காங்களா, அப்புறம் என்ன
ஃபேஸ்புக்கில் இருக்காங்களான்னு போட்டு டார்ச்சர் இந்த பொண்ணுங்க. ரேக்கிங் 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 சார் ரேகிங் சார் ரேகிங் 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 ராக்கிங் ராக்கிங் ராக்கிங்கா டைரக்டருக்கு என்ன டைரக்டர் சொல்ல சார் எந்த நேரம் வந்து அந்த பொண்ணுங்கிட்ட சண்டை போடாங்க சார். நான் சண்டை போடல சார், அதுங்க 3 இந்து முத்துன்னு 3 பேர் இருக்குது. இன்னொன்று இருக்குமே அந்த பல இருக்கும் மேக்கப் போட்டு 3 சேர்ந்துக்கிட்டு என்ன சாப்பிடவே விடுறதுங்க. சாப்பிடவே விடலையா? மத்தியானம் சாப்பிட விடாதுங்க. உங்களுக்கு எவ்வளோ இருக்குது கிண்டல் பண்ணுங்க. பார்த்தேன் ஒன்றா பண்ணலாம், நமக்கு ஆட ஓட முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, எல்லாமே கஷ்டம். சரி வாங்கம்மா வாங்க, நான் சாப்பிட்டு யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பண்ணினேன். 6-7 மாதம் ஆச்சு. இன்றைக்கி 3 lakhs ஃபாலோயர்ஸ், 15 கோடி மக்கள். ஜஸ்ட்டு ஸ்பேர் டைமில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை. இதுக்கு வந்து எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது 3 லேடிஸ் லைக் கென்னன் கேங். இந்த 3 பொண்ணுங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார் வந்ததுக்கு. ஸோ நான் எல்லாருக்கும் கடன்னு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டில் நம்ம அண்ணன் ஒருத்தரை பார்த்தேன். என்னப்பா நான் பார்த்துட்டு ஹாய் சார் அப்படின்னு அப்படின்னு அதிலே புரிஞ்சுட்டேன். நான் டக்குன்னு முடிச்சிடறேன். ஏன்னா நல்லா சாப்பிட்டு எல்லோரும் தூங்குகிற டைமில் எல்லோரும் இங்கே ஸ்பீச் பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். பட் முதலாவது நான் ஒரு 4-5 பசங்க அவனுங்களை ஸ்டேஜ் ஏற்றணும்னு நினைக்கிறேன். நான் கென்னன் கேங்குன்னு ஒரு லேபிள் வச்சுருக்கேன்னா இவனுங்க இல்லாமல் இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நின்று இருக்கவே முடியாது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் டேனி, லோகித்து, பிரின்ஸு, ஈஸ்வர், சின்னா, டக்குன்னு வாங்கடா, டைம் இல்லைடா ப்ளீஸ்டா. ஸோ இவனுங்க தான் அந்த கென்னன் கேங். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மொட்டை மாடியில் சும்மா பேச ஆரம்பித்த ஒரு கேங் தான் இது. இன்றைக்கி இவனுங்க இல்லைனா என்னால் இந்த படமே பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச்டா. தேங்க்யூ. டக்குன்னு போயிடுங்கடா. தேங்க்ஸ்டா. சின்ன போகலாம். அது அப்படி தான். அது முன்னாடி சின்ன, இன்றைக்கி அவன் வந்து ஒரு ஹாலிவுட் நாயகனா ஓவர்சீஸ் நாயகனாக இருக்கிறதுனால. பட் அவனுங்களுக்கு தான் என்னுடைய ஒரு பெரிய தேங்க்ஸ். ரெண்டாவது என்னுடைய டைரக்ஷன் டீம், யோகி, ஸ்ரீனி, டக்குன்னு வாங்க, ரிதேஷ் டக்குன்னு வாடா, அண்ட் ஹரி கொஞ்சம் நீங்களும் ஸ்டேஜ் வரீங்களா? டக்குன்னு வாங்க, சீக்கிரம் வாங்க. அண்ணன் பிரகாஷ் அண்ணன், செல்வா அண்ணன் டக்குன்னு வாங்க. இவர் நம்ம எனக்கு சாப்பாடு போடுவார், பீட்டர் அண்ணன் மேலே வாங்கண்ணே. எனக்கு அசோக் அண்ணன் அவர் வீட்டுக்கு போயிட்டார் சார். அவரு கேங்கு தான், வீட்டுக்கு போயிட்டார் சார் அவர். அண்ணா எல்லோரும் வந்துட்டிங்களா? அசோக் அண்ணங்க. இவங்க எல்லாரும், இவங்க வந்து பிரகாஷ் அண்ணன் அவங்கெல்லாம் வந்து கேமராமேன் அண்ணன் டீம். இவங்க இங்கே நிற்கிற 3 பேர், அப்புறம் அண்ணன் பீட்டர் அண்ணன் கைத்துவங்க, இவங்கெல்லாம் என் டைரக்ஷன் டீம். பட் இங்கே டைரக்ஷன் டீம் கேமராமேன் டீம்னு யாருமே வேலை செய்யலை, எல்லாருமே எல்லா ஒர்க்கையும் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பெரிய தேங்க்ஸ். அசோக் அண்ணன் தான் எங்கள் அம்மா என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ஈக்குவலாக பார்த்துக்கிட்டாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ கைஸ். கூப்பிட்றேன். அடுத்தது இவங்க எல்லாருக்கும் பண்ணிட்டேன். எங்கள் ஐயா ஆனந்த் அண்ணன் அப்படியே எந்திரிச்சு நில்லுங்கண்ணா 1 செகண்டு. இவர் தான் எங்களுக்கு ப்ரோக்ராமர், இந்த படத்தில் ஜிவி அண்ணன் டீமில் ப்ரோக்ராமராக இருந்தார். அவருக்கு இந்த படம் பண்ணி நான் எக்ஸாஜுரேட் பண்ணலை, அவருக்கு டே நைட் ஒர்க் பண்ணி டிஸ்க் ப்ராப்ளமே வந்துருச்சு. கருப்பி அதுக்கான நஷ்டீடு கொடுத்துருவாருண்ணே. பட் தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தண்ணே, தேங்க்யூ, மீன்ஸ் அ லாட். இவனே என்ன நம்ம எடிட்டரு, ட்ரெய்லர் எடிட்டரு அருண் எந்திரா, அருண் அவன் தான் எங்கள் ட்ரெய்லர் எடிட் பண்ணான், லயலாவில் படிச்சுட்டு இருக்கான் இப்போது. தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். ரொம்ப நன்றி. இப்போது நான் இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் நான் தேங்க்ஸ் வந்து எங்கள் அண்ணா அம்மாமுத்து அவருக்கு தான் பண்ணணும். ஹாப்பி என்டிங் படம் டைரக்டர். இப்போது வந்து எஸ்கே அண்ணன் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாரு. அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே நடந்திருக்காது. ஏன்னா நாங்கள் பசங்களாம் சேர்ந்து எல்லாமே என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு, இது யார் எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்டே போகலான்னு சொல்லும்போது இவனுங்களுக்கு வந்து அதாவது எங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஒரு லிமிட்டே தெரியாது. இஷ்டத்துக்கு பேசுகிறது, அதாவது லிஸ்ட் எழுதுவோம்ல, யார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் எழுதலான்னு. டக்குன்னு ஒருத்தன் ஃபஸ்ட்டு சன் பிக்சர்ஸ் அப்படின்னா நான் திரும்பி பார்த்தேன், டேய் மனசாட்சியோட முதல்ல ஒரு லிஸ்ட்டு போட அப்படின்னா. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்த யூத்ன்ற படம் எங்களுக்கு பண்ணதுன்னா, படம் நாங்கள் இன்றைக்கி ஒரு ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கோம், இது நல்லபடியாக போயிருக்கு. ஆனால் இந்த படம் சன் பிக்சர்ஸுக்கிட்டேயும் நாங்கள் போய் கதைலாம் சொன்னோம், அவங்களும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க. நாங்கள் நினச்ச ட்ரீம்ஸ் எல்லாம் எங்களுக்கு கடவுள் நடத்தி கொடுத்ததுக்கு நான் கடவுளுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அந்த அம்மாமுத்துன்றவர் தான் என் ஃப்ரெண்டு கருப்பியான ஒருத்தன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான், நீ அவன்கிட்ட போய் கதை சொல்லுன்னு சொன்னார். இன்றைக்கி அவர் இங்கே இல்லை, ஏன்னா அவருடைய படம் வேலையில் அவர் பிஸியாக இருக்கார். ஆனால் அண்ணன், நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் என் லைஃப்பில் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு சாகிற வரைக்கும் நான் பெரிய நன்றியோடு இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் அடுத்தது இந்த படத்தில் வந்து எனக்கு இருந்த என்னுடைய டெக்னீஷியன்ஸ், ஃபஸ்ட்டு நான் வந்து விக்கி அண்ணனுக்கு தான் பெரிய தேங்க் பண்ணணும். தேங்க்யூண்ணா, ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா எல்லா அவருடைய அஸ்டன்ஸ் எல்லாருமே ஹீரோயின்ஸுக்கு தெர்மாக்கோல் பிடிக்கிற டைமில் எனக்கு தெர்மாக்கோல் பிடிக்கணும்னு நினச்ச ஒரே ஜீவன் எங்கள் அண்ணன் விக்கி அண்ணன் தான். அதாவது அவர் எனக்கு ரொம்ப, நான் சில சுச்சுவேஷன்ஸில் வந்து பயத்தை வெளில காமிச்சிக்காத மாதிரி நடிப்பேன். ஆனால் கரெக்டாக அவர் தான் கண்டுபிடிப்பார் கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்னு. ஏன்னா நிறைய க்ரௌடு இருக்கும் ஷூட்டிங்கில், நிறைய விஷயம் நாங்கள் ஒரே நாளில் நிறைய சீன்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த பர்டிகுலர் டைமில் நான் கொஞ்சம் அப்செட் ஆனால் கூட அது என்னுடைய ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஃப்ரேம்லன்னு சொல்லிட்டு என்னை கொஞ்சம் கூட அப்செட்டே ஆக்காமல் என்னுடைய பெரிய பேர்டனையும் அவர் ஷோல்டரில் போட்டு எனக்காக ட்ராவல் பண்ண வைக்க என்ன ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் ரொம்ப நன்றியோடு இருக்கேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் வந்து நான் முக்கியமாக ஒரு 2 பேரை பற்றி பேசிடணும்னு நினைக்கிறேன். ஒன்று எங்களுடைய ஃபைட் மாஸ்டர் கலை அண்ணன், இன்னொன்று காவ்யாகா. இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பித்து எங்களுக்கு ஃபைட்டு போன டைமில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப படமே ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. அன்னைக்கு அவர் ரொம்ப பிஸியாக அங்கே மோகன்லால் சார் படத்தோடைய ஷூட்டிங்கில் இருந்தார். எங்களுக்கு சம்பளமே வாங்காமல் அன்றைக்கி எங்களுக்காக ஷூட்டிங்க்கு வந்து ஒரு 2 நாளில் ஃபைட்டை முடிச்சுட்டு போனார். கலை அண்ணா, ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா. இது ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் எங்களுக்கு பண்ணதுக்கு, அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் காவ்யாக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அந்த சட்டை பேண்ட்டெல்லாம் அவங்க தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் ரொம்ப ஜாலியாக இதுவாக போட்டுட்ருப்பேன். அவங்க கொஞ்சம் இனிமேவாவது கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுன்னு சொல்லி எனக்கு முழுக்க இந்த ஹோல் ட்ராவலில் நீங்கள் ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கக்கா. அது உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப தெரியும். என்னுடைய சக்ஸஸை வந்து கபிலன் டிசைனர், அவரும் காவ்யாக்காவும் அவங்களுடைய சக்ஸஸாக ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க எவ்வளவோ எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 நன்றி. அடுத்து என்னுடைய ஆர்ட் டைரக்டர் சார் ராமு சார் சாரி, நான் விக்கி அண்ணனை பற்றி ஒன்று சொல்லணும். முதல்ல நான் விக்கி அண்ணனை மீட் பண்ணும்போது, விக்கி அண்ணன் எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப பிரெயினியான ஆள், டெக்னிக்கலாக பேசுவார். நான் வந்து டெக்னிக்குன்னு எனக்கு என்னன்னே தெரியாது. நான் வந்து அண்ணன் இவ்வளோ இருக்கணும்ண்ணே அப்படின்னு. அப்போ அனமார்ஃபிக்கின்றீங்க அப்படின்னாரு. சரி ஓகே, கருப்பு எனக்கு இவருக்கு செட் ஆகாது, நான் இப்படி வேணுங்கிறேன். அவர் அனமார்ஃபிக்கின்றாருன்னா இவர் லென்ஸை சொல்லியிருக்காரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்படி தான் எனக்கு சொல்ல தெரியும். திரும்ப ஒரு 3 மீட்டிங் உட்காரோம். எல்லா மீட்டிங்குமே அண்ணா எனக்கு வைடு போச்சுன்னா கூட டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது 75 போட்டு, அண்ணா நான் தான் சொல்கிறேன் எனக்கு இவர் கூட ஒர்க் பண்ணவே முடியாதுண்ணே, இவருக்கு நான் சொல்கிறதே போல, நான் ஃபோனில் எடுத்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு போனதுக்கு தான் தெரியுது அறிவு ஆக்சுவலாக எனக்கு தான் இல்லை, அவருக்கு கரெக்டாக தான் இருந்திருக்குன்னு. தேங்க்யூண்ணே, எனக்கு தெரியாத நிறைய விஷயத்தை நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ராமு சார், நான் ராமு சாரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது அவர் வாயிலேருந்து ஒரு 4 வார்த்தை பிடிங்கிட்டோன்னா அன்றைக்கி நம்ம தான் உலகத்திலே பெரிய ஆள். அவர் இப்போ பேசினார்ல அந்த மாதிரி தான். சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அது நல்லா இருக்காரா நல்லா இல்லையா நமக்கு எதுவுமே புரியாது அவர்கிட்ட. சார் எப்படி சார் ஷார்ட்டு பார்த்தீங்கன்னா வக்குதான் அப்படின்னாரு. ஓகே, இவர்கிட்ட வந்து நம்ம அப்ரிசியேஷன் எதிர்பார்க்க வேணாம். ஏன்னா நமக்கு ஒரு ஷூட்டிங் போகும்போது திடீர்னு ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்து பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரே ஒரு நாள் தான் ஒரு டென்ஷனாக என் வாழ்க்கையில் பார்த்தேன். அன்றைக்கி தான் தெரிஞ்சுது ராமு சார் இஸ் எ ஹியூமன் பீயிங். அவருக்கு எல்லா உணர்வுகளும், ரோபோக்கு கோவம் வந்துருச்சு, சிட்டிக்கு ஆங்கிரி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ராமு சார் வந்து நான் ரொம்ப சடனாக கேட்பேன். எனக்கு வந்து டக்குன்னு சார் நாளைக்கு எனக்கு இப்படி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் சார், இப்படி ஒன்று இருந்தான்னு சொல்லிவிடுவேன். அதை வந்து ராமு சாரும் செல்லதுரை சார் எங்கள் மேனேஜர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க படம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்து இதை பேசி, ஆனால் எப்படி பார்த்தாலும் அடுத்த நாள் நான் போகும்போது எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது இருக்கும். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார், ரொம்ப பெரிய விஷயம். ராமு சார் நிறைய ஃபஸ்ட்டு படம் பண்ண நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் சில காரணங்களால் அவரால் அவங்க பண்ணுற அடுத்த படத்தில் அவரால் ஒர்க் பண்ண முடியல சார். பட் நான் என் லைஃப்பில் அடுத்து நான் எந்த படம் டைரக்ட் பண்ணாலும் நீங்கள் தான் எனக்கு ஆர்ட் டைரக்டராக இருப்பீங்க சார். ரொம்ப 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 தேங்க்ஸ், நீங்கள் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சாரி, நான் கொஞ்சம் மிஸ்மேட்ச் பண்ணி சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க, எனக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாரும் நடித்த படத்தில் ஒரே நிமிஷம் நீங்கள் எல்லாருமே நிற்கிறீங்களா? இவங்க எல்லாருமே எங்கள் படத்துடைய பெரிய பேக் போன். இவங்க எல்லாருமே சொன்னாங்க நானும் கருப்பியாவும் சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு. நானும் கருப்பியாவும் இவங்களுடைய ஃபாலோவர்ஸ், எனக்கு இவங்க கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும். இவங்க அவங்களுக்கான ஒரு பாத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த பாத்தில் நாங்களும் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். நீங்கள் மாசு தான், நாங்கள் தான் கூட சேர்ந்துக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப 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 தேங்க்ஸ். முகேஷ் அண்ணா, பர்சனலாக எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்கள் வாய்ஸுக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேனு. பட் தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் எல்லோரும் இந்த படம் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னுடைய 3 சிஸ்டர்ஸ், என் ஹீரோயின்ஸுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப கோப்பப் பண்ணி ரொம்ப பாசிட்டிவாக இந்த ஷூட்டிங்கை வந்து ரொம்ப ஈஸியாக எனக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. நான் வந்து எனக்கு அசுரனில் எனக்கு இருந்த ஹீரோயின் வந்து என் நாய்க்குட்டி தான். எனக்கு வந்து அப்புறம் வந்து விடுதலையில் வந்து எனக்கு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நான்
எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஹீரோயினுன்ற ஒருத்தங்க கூட நான் நடித்து பழகின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு ரொம்ப ஓப்பனாக சொன்னால் பயம் இருந்துச்சு, நிறைய ஏதாவது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிடுமான்னு. பட் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டு எனக்கு அவ்வளோ கோப்பப் பண்ணி நடித்த அனிஷ்மா, மீனாட்சி, பிரியான்சி உங்கள் 3 பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் வந்து நேஷ், எங்கள் எடிட்டர் நேஷ் வந்து எப்படின்னா, அவரை மாதிரி ஒரு ஆளை வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அவர் வந்து ராமு சார் எப்படியோ அதை விட ட்வைஸ் அவர் எப்படின்னா ஹைப்பராக ஒரு விஷயத்துக்கு ஆகணும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஓப்பனிங் சீனுக்கு கத்த மாட்டார், சோக சீனுக்கு விசில் அடிப்பார். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் அவர் வந்து டோட்டலாக ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். பட் ரொம்ப தேங்க்ஸ் நேஷ், நீங்கள் எனக்கு நிறைய கைட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களோட ஒப்பீனியன்ஸ் தான் எனக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் நேஷோட அசிஸ்டன்ட் ஹரி. ஹரி எங்கே இருக்கீங்க? ஹரி மட்டும் இல்லைங்க, இவர் எங்களுடைய பெரிய பேக் போன். ஏன்னா ஒரு சீன் நாங்கள் பண்ணிவிட்டு எப்படி ஹரி சூப்பரா அப்படின்னோம், இல்லை ப்ரோ நல்லா இல்லை அப்படின்னு ரொம்ப ஸ்மூத்தாக அதை முடித்து எங்களை மோட்டிவேட் பண்ண ஹரிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஹரி. அண்ட் இந்த படத்தில் வந்து நாங்கள் முக்கியமாக சில பேருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். பிரவீன் ஆண்டனி அண்ணன், அவர் வந்து இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருந்திருக்காரு. விக்னேஷ் ராஜா அண்ணன் ஒரு பெரிய கைடன்ஸாக இருந்திருக்காரு. வினோத் அண்ணன், கொட்டுக்காளி வினோத் அண்ணன். அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி அண்ணன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீங்கள் வந்து என்னை டைரக்ட் பண்ணுன்னு சொல்லனா நான் டெஃபினட்டாக இதை பண்ணியிருக்கவே மாட்டேண்ணே. ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் அன்னி கொடுத்த மோட்டிவேஷன் தான் இது உண்மையிலே நாங்கள் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு பெரிய ரீசன். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. அண்டு வேறு யாரை நான் மிஸ் பண்ணுறேன்னு தெரியல. தமிழ் அண்ணன், தமிழரசன் அண்ணன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. உங்கள் அட்வைஸ்லாம் ப்ரூட்டலாக ஹானஸ்ட்டாக இருந்திருக்கு நிறைய எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் எங்கடா இருக்கீங்க பாய்ஸ்? எங்கே வெளில போயிட்டானுங்களா? கோச்சிக்கிறாங்க. சரி, எங்களுடைய விஎஃப்எக்ஸ் டீம் அவனுங்க வந்து அவங்களும் காலேஜ் பசங்க தான். இப்போ தான் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. கூடவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க, நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் இந்த படம் பண்ணணுன்னு ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, என் கூட இருக்கிற டீமுக்கும் ஒன்றுமே தெரியாது. இந்த வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸு, என் ப்ரொடியூசருக்கு அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபோனில் எடுத்த ஒன்றத்தை வந்து அங்கே எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒரு ஆக்டர்ஸ் கிட்டேருந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் வாங்கணுன்றது மட்டும்தான் எங்கள் மைண்டில் இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் எவ்வளோ இடத்துல எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் எங்களுடைய மிக்சிங் அண்ணன் அரவிந்த் அண்ணன் அண்டு சிங்க் சினிமாஸ் சச்சின் அண்ணன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்துலேயே வந்து நான் வந்து கரெக்ஷனே சொல்ல முடியாமல் கரெக்டாக ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தேன் என்னுடைய சச்சின் அண்ணனுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். டப்புன்னு முடிச்சுட்டாரு, ஏன்னா நெக் ஆஃப் த மொமெண்ட் வரைக்கும் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் ஜிவி பிரகாஷ் அண்ணன், உங்களுக்கு எப்போவுமே நான் லைஃப்பில் நன்றியோடு இருப்பேண்ணே. ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் எனக்கு பண்ணது ரொம்ப பெரிய விஷயம், அதை நான் இன்றைக்குமே மறக்க மாட்டேண்ணே. தேங்க்யூ ஸோ மச். அண்டு நடித்த என்னுடைய ஆக்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸாக நடித்த பப்ளு, சின்னா அண்ட் ஈஸ்வர். சின்னா ஈஸ்வரை பற்றி பேச வேணாம், நான் அவனுங்களே பேசிட்டானுங்க. சின்ன அவனுக்கான ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்டான். ஸோ அதனால் வந்து பட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை வந்து நிறைய பேருக்கு வந்து என்னை டேரக்டராக பார்க்குறதா ஃப்ரெண்டாக பார்க்குறதான்னு தெரியாது. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஒரு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் என்றைக்குமே நீங்கள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்க எப்போவுமே. என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க டில் டுடே. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பப்ளுண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டக்குன்னு வேறு பாய்ஸ் அண்ணா, பிரின்ஸ் அண்ணா தேங்க்ஸ்ண்ணே. என் ஹேர் ஸ்டைல் அப்பப்போ அடிக்கிட்டே இருந்தீங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச். வேறு யாரா? ஓகே. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நளினி மேமை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நளினி மேம், எனக்கு வந்து நீங்கள் கொடுத்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் மேம் எனக்கு அவ்வளோ பேசுகிறீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். ஏன்னா அவங்க 6 மணிக்கு மேலே நடிக்க மாட்டாங்களாம். நான் 7:30 மணிக்கு போய்ட்டு சாப்பாடு அப்புறமா சாப்பிட்ருங்க மேம், ஒரு ஷார்ட்டு முடிச்சுக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு இது தெரியாது, சொல்லிட்டு கம்பிட்டு தேவதர்ஷினி மேம் பிடிச்சி இழுத்தாங்க. அவங்க 6 மணிக்கு மேலே கார் பறக்கும், நீ என்ன வந்து 7:30 மணிக்கு சொல்கிற மேம், எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு. பட் நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன், சாரி மேம் தெரியாமல் அப்படின்னா. இல்லை நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னாங்க. ஹீரோயின்ஸை விட என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டேன் என்னுடைய நளினி மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து நான் எப்போ போய் எது கேட்டாலும் ஒரு எரிச்சலே இருக்காது அவங்க மூஞ்சில். நான் ரொம்ப பயத்தோடு தான் கேட்பேன். ஏன்னா எங்களுக்கு இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம். எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை மேனேஜ் பண்ணணுன்றதுலேருந்து எங்களுக்கு எல்லாமே ஒரு லேர்னிங்காக தான் இருந்துச்சு. பட் மேம், இந்த பிரின்சிபல் கேரக்டர் வந்து இவ்வளோ டிவைனான ஒரு கேரக்டராக மாறினதுக்கு நீங்கள் மட்டும்தான் மேம் காரணம். அது உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி தான். ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். அண்ட் தேவதர்ஷினி மேம்,
தேவதர்ஷினி மேம் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவ்வளோ யங்காக ஒரு மதரை நான் எப்படி எனக்கு அம்மாவாக காட்டுறதுன்னு தான் மேம் நல்லா தானே மேம் அப்படி ஒரு ஏன்னா அவங்க ரொம்ப அவங்கள வந்து புடவையில் நான் பார்த்து ஃபஸ்ட்டு லுக் டெஸ்ட் பண்ணும் போது தான் ஓகே அம்மாவா இவங்களை நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு இருந்துச்சு மேம் உண்மையில் பாசிட்டிவாக ஓகே பட் தேவதர்ஷினி மேம் நீங்கள் வந்து நான் முதல்ல உங்கள் தேவதர்ஷினி மேம் கிட்ட சொன்னேன்னா மேம் இந்த படம் ஜென்ரலாக உங்கள் மீட்டரில் இருக்காது மேம் இது ஒன்று கொஞ்சம் அவைவாக இருக்கும் பட் என்ன நீங்கள் நம்பணும் மேம் பிளைண்டாக நீங்கள் என்னை நம்பி பண்ணுங்கள் மேம் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும்னு சொன்னேன் தேங்க்ஸ் மேம் நீங்கள் என்னை எப்போவுமே நம்பியிருக்கீங்க டில் டுடே தேங்க்யூ ஸோ மச் மேம் அதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா இந்த படம் போயிட்டு இருந்த டைமில் தேவதர்ஷினி மேமுக்கு வந்து நிறைய இது இருந்துச்சு பட் ஆனாலும் என்னுடைய சுச்சுவேஷனையும் நான் ஃபஸ்ட் டைமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறேன்ற சுச்சுவேஷனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எனக்காக எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க மேம் அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம் மீன்ஸ் அலாட் அண்டு சுராஜ் ப்ரோ சார் வந்து ஹைதராபாத் போனோம் ஹைதராபாத்லேருந்து அப்பா கேரக்டர் முடிஞ்சிருச்சு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இனிமேல் ப்ரோ தான் அடுத்ததுலேருந்து நம்ம ப்ரோஸ் ஆகிடுவோம் அப்படின்னாரு சார் எனக்கு வந்து உங்கள் படங்கள் பார்த்து உங்களை மாதிரி நான் பாத்ரூம்லலாம் இமிட்டேட் பண்ணி பார்த்துருக்கேன் கண்ணாடி முன்னாடி பட் இந்த கதை நான் முதல்ல எழுதும் போது நான் உண்மையில் உங்களை வச்சு தான் நான் எழுதுகிறேன் உங்களையும் பசுபதி சாரையும் பட் நீங்கள் இந்த கதைக்குள்ளே வருவீங்கன்றது எனக்கு ஹோப்பே இல்லை சார் ஷூட்டிங் போகிற வரைக்கும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் இந்த படம் ஒர்க் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சார் ஆனால் அது இன்றைக்கி இவ்வளோ பண்ணியிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார் உங்களோட அந்த லாஸ்ட் சீன் என்னுடைய ஒரு பெரிய விஷயம் நீங்கள் ஏன்னா அந்த பர்டிகுலர் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் சுராஜ் சார் மூஞ்ச பார்த்துக்கவே இல்லை நாங்கள் ஒரு 2 மணி நேரம் அழுதுட்டு தான் இருந்தோம் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலே எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருங்க ஐ வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இப்போது என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் கருப்பையா அண்ட் சுலோச்சனா ஆண்டி இவங்க 2 பேருக்கு முன்னாடி சுலோச்சனா ஆண்டி இந்த படத்தில் நம்புறதுக்கு என்ன ஒருத்தர் முழுசாக பிகினிங்லேருந்து நம்பிட்டு இருந்தார் அவர் தான் பிரணாப் எங்கள் அண்ணன் இந்த பிரணாப் பண்ண தான் டே 1லேருந்து இல்லைங்கண்ணே இந்த பிரணாப் பண்ண தான் டே 1லேருந்து ரொம்ப பிளைண்டாக நான் நம்பினார் நான் எது பண்ணாலும் ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு பட் எனக்கு ஒரு சின்ன எப்போவுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அப்ரிசியேஷன் பட் எனக்கு அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் தந்துச்சு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே அது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சாரி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி த ஃபயர் கேங் டே பாய்ஸ் ஒரே சேர்ந்துச்சுன்னு இல்லைங்கடா இவனுங்க இல்லைனா என்னால் பாதி நாள் ஷூட்டிங்கே பண்ணியிருக்க முடியாது ஏன்னா க்ரௌட் இல்லாத டைமில் இவனுங்களே சுற்றி எல்லா ஆங்கிள்லையும் க்ரௌடாக நிற்க வச்சுருந்தேன் அதை வந்து கொஞ்சம் கூட ஒரு பொருட்படுத்தாமல் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கானுங்க தேங்க்ஸ்ரா ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ட் செலோச்சனா ஆண்டி நீங்கள் எப்போவுமே ஒரு எதுவும் எந்த வார்த்தையும் என்கிட்ட பெருசாக பேசினதில்லை நல்லா இருக்கியாப்பான்னு மட்டும் தான் கேட்பீங்க உண்மையில பட் தேங்க்ஸ் ஆண்டி நீங்கள் எங்களை நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் என் ப்ரொடியூசர் கருப்பையா வந்து எப்படி சொல்கிறது அவருக்கு ரொம்ப நிறைய தெரியும் அதான் என் பிரச்சனை என்னால் ஏமாற்ற முடியாது அவரை எது சொன்னாலும் எல்லாமே தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த டீ கடையில் அப்படின்னா பன்னு மஸ்கா அப்படின்னுவார் என்னடா இவருக்கு எல்லாமே தெரியுது அண்ட் யார்கிட்ட போனாலும் கருப்பையாவை தெரியும் ஸோ எதுவுமே பண்ண முடியாது இவரை பற்றி நான் யார்கிட்ட பேசவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ நாளாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இந்த இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணியிருக்காரு அவர் அவ்வளோ பேரை மீட் பண்ணியிருக்காரு இன்றைக்கி இந்த படத்தில் இருக்கிற 99.9% டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கருப்பையா எனக்கு சஜஸ்ட் பண்ணவங்க தான் ஆனால் அவங்க எல்லாருமே பெஸ்ட்டாக மட்டும்தான் எனக்கு இருந்திருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் கருப்பையா நீங்கள் பண்ணதுக்கு இந்த டெக்னீஷியன்ஸ் ஒரு ப்ரொடியூசராக நான் வந்து நிறைய விஷயம் வந்து கருப்பையா கிட்ட வந்து கேட்பேன் கருப்பையா எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வேணும் கருப்பையா அப்படின்னு கேன் அது கொஞ்சம் அப்படின்னு நீங்கள் டேரக்டர் தானே நீங்கள் எவ்வளோ பேர் வச்சுருப்பீங்க அப்படின்னு சரி கேன் நீ எடுத்துட்டு நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்றவர் டப்புன்னு முடிஞ்சிடும் அதான் எனக்கு இந்த ஒரு பெரிய பெனிஃபிட் இவர்கிட்ட அண்ட் ஒரு டேரக்டராகவும் இந்த யூத்துன்ற படம் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோ இல்லை பயங்கரமான கதை ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பிளாட் இருக்கிற ஒரு கதையோ கிடையாது இது பிரவீன்ன்ற ஒரு பையனோட லைஃப் ஸ்டோரி தான் அண்ட் இது ஒரு என்டர்டெய்னிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் பண்ணுது இது ரொம்ப இன்டெலெக்சுவலாக ஒரு பயங்கரமான படம் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த ஜோனில் நாங்கள் எடுக்கலைன்றதை தாண்டி அது உண்மையில் யூத்துன்ற படம் கிடையாது ஒரு ஃபீல் குட்டாக ஒரு பிரவீன்ன்ற பையன் கேரக்டர் கூட ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி இதை நார்மலாக எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் இது ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கணும் எல்லாருக்குமே அண்ட் எனக்கும் கருப்பையாக்கும் இருந்த மெயின் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பழைய படங்கள் மாதிரி இப்போ எந்த படமும் வரதில்லை பழைய படங்களில் ஒரு நல்ல ஜாலியாக ஒரு கமர்ஷியலாக எல்லோரும் என்டர்டெயின் ஆகி ஒரு ஹாப்பியாக வீட்டுக்கு போகிற ஒரு ஜோன் இருக்கும்ல கருப்பையா அதை நம்ம எப்படியாவது அச்சீவ் பண்ணணுன்றது மட்டும் தான் எங்களுடைய மெயின் மோட்டிவாக இருந்துச்சு
அன்னைக்கு இந்த கதையை நான் சொல்லும் போது கருப்பையா எப்படி என்னை நம்பினாருன்ற கேள்வி இன்றைக்கி எனக்கு ரொம்ப நிறைய இருக்குது. ரொம்ப பிளைண்டாக என்னை நம்பினார். அந்த ப்ராசஸையும் இன்றைக்கி எங்களால் உண்மையில நம்ப முடியல. அவர் சொல்கிற மாதிரி ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு அட்வான்ஸ் வாங்கினோம். அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த ஸ்டேஜில் நிற்கிற வரைக்கும் எப்படி இந்த டேஸ் எங்களுக்கு போச்சுன்னே தெரியல. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி கருப்பையாக கடைசி 7 மாதம் நிறைய ஃபோன் கால்ஸ் அவர்கிட்ட தான் நான் பேசியிருக்கேன். அவ்வளோ ஃபோன் கால்ஸோடு நாங்கள் இருந்திருக்கோம். பட் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குண்ணே. ஒரு ப்ரொடியூசர் எல்லாத்தையும் தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு ஈக்குவலாக நீங்களும் பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்காக நீங்கள் எனக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நான் எப்போவுமே ஒரு பெரிய நன்றி கடனோடு நான் இருப்பேன். நான் கண்டிப்பாக இருப்பேன். நான் கருப்பையாட்ட கேட்ட ஒரே வார்த்தை என்னென்னா, அண்ணா நான் ஹீரோ ஆகணும், என்னை ஹீரோவாக மட்டும் வெளில காமிச்சிருங்க, ஒரு ப்ரொமோட் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி நான் இங்கே ஒரு ஒரு படம் பண்ணி நான் வந்து எல்லா தேட்டர் விசிட்ஸுக்கு போகும்போது என்னை பார்த்து கத்துறாங்கன்றது என்னால் நம்பவே முடியல. நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம், பட் அது ரியாலிட்டியில் நடக்கும்போது நம்பவே முடியல. எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவார், நம்ம ரொம்ப ஒரு விஷயம் ஆசைப்படுவோம், பட் அது நடக்கும்போது நமக்கு நம்புகிற மாதிரி இருக்காது. ஏன்னா இவர் வந்து எங்கள் அப்பா கிணறுல சின்ன வயசில் குளிச்சிருக்காரு. இவர் வந்து அடித்து அமிச்சிட்டாங்க கிணறுலலாம் குளிக்கக்கூடாதுன்னு. அப்போலேருந்து இவருக்கு ஒரு கிணறை கட்டுறோம், குளிச்சு காட்டுறோம் நம்ம யாருன்னு. 58 வயசில் கிணறு கட்டிட்டாரு, குளிக்க முடியல. இப்போது கிணறு மட்டும் இருக்குது. அந்த கதையாக எனக்கு வந்து என்னுடைய நிறைய ஆசையை என்னை நம்பி நீங்கள் ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணது இல்லாமல் அந்த ஆசையை பின்னாடி நின்று பார்த்துட்ருக்கீங்கண்ணே. எப்போவுமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு நான் என்றைக்குமே ஒரு நன்றியோடு இருப்பேன். அண்ட் அவருடைய டீம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் செல்லதுரை சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய நீங்கள் எனக்கு நிறைய இடத்துல எனக்காக நின்றுருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் யூத்துன்ற இந்த படம் வந்து நாங்கள் எல்லோரும் மெயினாக பண்ண பர்பஸே எதுக்குன்னா, எங்கள் அப்பா அம்மாவை நாங்கள் எல்லாருமே ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணுன்ற ஒரு ஆசை எங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி ஜென்யூனாக எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்கன்றதான் இந்த படம் நாங்கள் எதுக்கு பண்ணமோ அந்த பர்பஸ் முடிஞ்சிருச்சுன்றதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்குன்றது வந்து ரொம்ப உண்மையாக சொல்லணுன்னா, நானும் கருப்பையாகவும் வந்து படம் நல்லா பண்ணணும்னு நம்பணும். பட் இவ்வளோ பெருசாக படம் பண்ணணுன்றது வந்து நாங்கள் நினச்சதை தாண்டி இருக்குது. அண்ட் இது எங்களால் நம்ப முடியல. டெய்லி உண்மையில நம்ம படம் தான் இப்படி போதான்ற மாதிரி எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. சந்தேகம் இன் சென்ஸ் நம்ப முடியாத, ஏன்னா இது எங்கள் லைஃப்பில் நடந்ததே இல்லை, ஒரு புதுசாக இருக்குது. ஏன்னா ஒரு ஓப்பனாக ஒரு உண்மையை சொல்லணுன்னா, இங்கே எல்லாருமே நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிடாதா, நாங்கள் ஒரு விஷயம் பண்ணிட மாட்டோமா, அடுத்தடுத்து எங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டெப் இருக்காதான்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் இந்த படமே மெயினாக பண்ணோம். இன்றைக்கி எங்கள் ஹீரோயின்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே நிறைய படத்துக்கு ஃபோன் அடித்து கேட்குறாங்க ப்ரோன்னு சொல்லும் போது, நாங்கள் எதுக்கு இந்த படம் பண்ணமோ அந்த படத்துடைய பர்பஸ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே அடுத்தடுத்த ஹைட்ஸ் போகிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் கருப்பையா சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரீட் பாய் ஸ்டூடியோஸ்ன்னு ஒரு கம்பெனி எனக்கு ஆரம்பித்து, அது என்ன பண்ண போகிறேன்னு தெரில, ஆனால் ஒன்று ஆரம்பித்து த சேம் கென்னன் கேங் தான், ஒன்றுமே தெரியாத எங்களுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பித்து கொடுத்தாரு. பட் தேங்க்யூ ஸோ மச் கருப்பையா எல்லாத்துக்கும். அண்டு நான் நிறைய கிரிட்டிக்ஸ் படித்தேன், நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். எல்லாத்தையுமே நான் ஜென்யூனாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய அடுத்தடுத்த படங்களில் நான் டெஃபினட்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். அதில் கண்டிப்பாக எந்த சேஞ்சும் இருக்காது. அண்ட் நான் முக்கியமாக ஆடியன்ஸுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினச்சோம், பட் நீங்கள் இப்படி ரிசீவ் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கல. எல்லா ஆடியன்ஸுக்கும் நாங்கள் எப்போவுமே பெரிய நன்றியோடு இருப்போம். ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லா ஃபேமிலிஸ்க்கும் நீங்கள் பார்த்து டக்குன்னு போட்டு விட்டீங்க கென்னு ஃபேன்ஸு கின்ஸுங்க, ஏன்னா கம்முன்னு இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் எல்லா ஃபேமிலிஸும் எல்லா பசங்களும் நிறைய பேர் தேட்டர்ஸ்க்கு போகும்போது எங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எங்களை நாங்கள் நம்பினோம், எங்களை நீங்கள் எல்லோரும் நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலாக நான் இந்த யூத்துன்ற படத்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படம் முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நாள் இந்த படம் டெஃபினட்டாக அவங்க எல்லோரும் என்டர்டெயின் பண்ணணும். நாள் போக்கில் இது தேட்டர்ஸை விட்டு போக போகுது. பட் இந்த படம் வந்து என் லைஃப்பை வந்து இவ்வளோ பெருசாக மாற்றும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த படத்து கூட எனக்கு ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது. இன்றைக்கி இந்த படம் முடிய போதே, இதுக்கப்புறம் இந்த ஷோ வந்து நான் தேட்டரில் பார்க்க மாட்டேனேன்றது வந்து ஒரு சின்ன ஒரு ஏன்னா 3 வருஷம் இந்த கதையை மட்டும்தான் நம்பியிருந்தோம், வேறு எதை பற்றியும் நாங்கள் நம்பி இல்லை. இன்றைக்கி இந்த கதை எங்கள் கையை விட்டு போகுதுன்னு நினைக்கும் போது ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஆனால் இந்த யூத்துன்ற படம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் எனக்கு தந்திருக்கு. அண்ட் என்ன ஒரு ஹீரோ ஆக்கியிருக்கு. என் லைஃப் லாங் இந்த படத்துக்கு நான் என்றைக்குமே நன்றியாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.